எடுக்கலாம். ஜெயஸ்ரீ மாதாஜி, விஜயலட்சுமி மாதாஜி நீங்க எடுக்கலாம். சரி, இதெல்லாம் ஏன் டீச்சிங் வரதில்லை தெரியல. வந்து அழகா வந்து நிறைய யூ கேன் ப்ராக்சி. மெயினா வந்து யாரோ டீச்சர் இல்லைன்னா யூ கேன். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. மியூட் பண்ணிட்டேன். இப்ப நம்ம வந்து ஒரு பஜன் பண்ணிடலாம். நீங்க சொல்லுங்க மாதாஜி, என்ன பஜன் சொல்லுங்க. யூ டேக் அப். இன்னைக்கு வந்து குழந்தைகளுக்கு இது சொல்லி கொடுத்தேன். வைகுண்ட என்னோய் முடிச்சோம் இல்லையா, அப்ப வைகுண்ட ஹொய்தே ஸ்ரேஷ்டா. அது வந்து குழந்தை சொல்லி கொடுத்தோன்னு எனக்கு என்னவோ நம்ம கிளாஸ்லயும் ஒரு மாதிரி அதே பாடுங்க மாதாஜி, அது ரொம்ப நல்லா இருக்கு. இன்னைக்கு மாதாஜி பாடணும்னு பர்ஃபெக்ட் அப்படிங்கிறா. நான் இன்னும் மாதாஜி ரொம்ப நாள் ஆச்சு ஹிந்தியில எப்படி போடல அப்படின்னு அதை போட்டுன்னு இருக்கேன். இன்னைக்குதான் போட்டுன்னு இருக்கேன். அது வேற அரைகுறையா இருக்கு பாருங்க, இங்கே இருக்கு. அதையே ஷேர் பண்றேன். இன்னும் அதை கரெக்ஷன் கூட பண்ணல நான். சரி, ஹிந்திலையும் போடணும் இல்லையா, இன்னும் நம்ம கிளாஸ்ல நிறைய பேர் வராளே, இப்ப அந்த மாதிரி போட ஆரம்பிச்சிட்டேன். ஹிந்தியில எல்லாம் வேற தெலுங்குல எல்லாம் போடுறவா தனியா இருக்கா, தமிழ்ல போடுறது தனியா வச்சுட்டு இருக்கேன். ஓகே, அது என்னோ முடிச்சோமே, அப்ப அது பாடிட்டு குழந்தையோட இதுலயும் இது சொல்லி கொடுத்துருக்காளே அப்படிங்கலாம். கேசவ் எல்லாம் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தேன். இங்க நான் படிக்கிறதுக்குள்ள அவங்களுக்கு அடுத்து சொல்லி கொடுத்துருவேன் நான். இப்ப பின்ன அந்த 2 சிஸ்டர்ஸும் வர, அப்ப 4 பேர் 5 பேர் ஆக்சுவலி வரணும். அவர் மாதிரி வர. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. முதல்ல எல்லாரையும் ப்ரீ பக்தி சாஸ்திரி வகுப்பு தான் இது, லெவல் 2 வகுப்பு. அதுல பக்தி சதாச்சார வகுப்பு உங்களை எல்லாம் வரவேற்கிறேன். இதுல வந்து நம்ம வந்து எல்லாம் பார்த்தாச்சு, என்னெல்லாம் பார்த்தோம். ஆச்சாரிய முதல்ல வைஷ்ணவா எட்டிகெட்ஸ் பார்த்தாச்சு, அப்புறம் ஆச்சாரியா பார்த்தாச்சு, அவதாரம் 10 அவதாரம் பார்த்தோம், ஆச்சாரியர்கள்லாம் பார்த்துட்டு இப்போ பாகவதத்துல வந்து ஒன்லி இம்பார்ட்டன்ட் ஸ்துதிஸ், தட் இஸ் யாரெல்லாம் வந்து ஸ்துதிக்கிறாங்க கிருஷ்ணரை விஷ்ணு, யாரெல்லாம் ஸ்துதிக்கிறாங்க அந்த இதெல்லாம் தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்து செகண்ட் கேண்டோ ஆர் தேர்ட் கேண்டோல வந்திருக்கோம் நம்ம. அது இது ஸ்டார்ட் வித் என்னது பஜன். ஆல்ரெடி நம்ம இது பண்ணியாச்சு, என்னது ஜப்பா பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து பிரணாமம் பண்ணிட்டு ஐ வில் ஸ்டார்ட். ஓகே, ஹரே கிருஷ்ணா. वैकुंठ होइते श्रेष्ठा मथुरा नगरी, जनमल भीलायता कृष्ण चंद्र हरि. पाड़वा. वैकुंठ होइते श्रेष्ठा मथुरा नगरी, जनमल भीलायता कृष्ण चंद्र हरि. मथुरा होइते श्रेष्ठा वृंदावन धामा, यथा सदियाचे हरि रसोत्सव कामा. मथुरा होइते श्रेष्ठा वृंदावन धामा, यथा सादियाचे हरि. என்ன போயிடுது, யதா சாதியாச்சே ஹரி ரசோத்சவ காமா. वृंदावन होइते श्रेष्ठा गोवर्धन शैला, गिरिधारी गंधर्विका यथा क्रीडकैला. वृंदावन होइते श्रेष्ठा गोवर्धन शैला, गिरिधारी गंधर्विका यथा क्रीडकैला. गोवर्धन होइते श्रेष्ठा राधा कुंड तटा प्रेमामृते भासाइला गोकुल लंपटा. गोवर्धन गिरी तटा राधा कुंड चढ़ी, अन्यत्र करे निजा कुंज पुष्प बड़ी. निर्बोधत हारा समा के हनहियारा, कुंड तीर सर्वोत्तम स्थान प्रेम धरा. वैकुंठ होइते श्रेष्ठा मधुरा नगरी, जनमल भीलायता कृष्ण चंद्र हरि. हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. ஹரே கிருஷ்ணா. அது இன்னும் கரெக்ஷன் இல்லை, அது சும்மா போட்டுன்னு தான் இருந்தேன் காத்தால. என்ன கிளாஸ் இருந்தது, சம் அதர் கிளாஸ் வாஸ் கோயிங், இது போட்டேன். ஒரே நிமிஷம். இப்போ நம்ம வந்து இப்போ எடுக்கலாமா, நம்ம கிளாஸ் எடுக்க போயிடலாம். இது ஷேர் பண்ணோம், ரெடியா வச்சிருக்கேன். கிருஷ்ணா.
ஓ இது வேணுமே நமக்கு என்ன பிரணாமம் எடுக்கணும் இல்லையா? அது ஃபர்ஸ்ட் பேஜ் போகும். இல்ல ஒரே இதில் போட்டிருக்கேன்னா இது வந்து ஒரு நாள்ல முடியாது. நான் எப்படிதான் பண்ணியிருந்தேன்னு தெரியல. 2 வருஷம் முன்னாடி பண்ணும்போது எல்லாமே ஒரு நாள் முடிச்சேனும். அதனால தான் எல்லாத்தையும் இப்படி போட்டிருக்கேன். என்ன பண்ணே தெரியல. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஸ்லைட் ஷோ அண்ட் யா, ஹரே கிருஷ்ணா. திரும்பி எல்லாரையும் வரவேற்கிறேன். இப்ப வந்து நம்ம ஆக்சுவல் கிளாஸ்க்கு வந்துட்டோம். இதெல்லாம் இந்த பக்தி சதாச்சாரம் எங்கே படிக்கிறோம்னா இஸ்கான் மங்களூர்ல இருந்து தான் படிக்கிறோம். இதை வந்து லெவல் 2 கோர்ஸ்ல கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா படிக்கிறதுக்கு வேண்டி ஜஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ பக்தி சதாச்சாரம் என்னது இன்னும் நிறைய பக்தியை பத்தி நிறைய படிக்கலாம். எக்ஸ்ட்ரா கோர்ஸ் மாதிரி நிறைய இருக்கு படிக்கிறதுக்கு, அதெல்லாம் படிக்கிறோம். இதெல்லாம் இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்? இஸ்கான் ஸ்ரீ ஸ்ரீ ராதா கோவிந்தா கோயிலுக்கு வந்திருக்கோம். இஸ்கான் மங்களூரோட நல்லா சேவிச்சுக்கலாம். எல்லாம் நமக்கு வந்து புரிஞ்சு வரணும். என்னெல்லாம் படிக்கிறோமோ நல்லா புரிஞ்சுட்டு நம்ம லைஃப்ல அப்ளை பண்ணணும். மெயினா படிக்க வந்தது நல்லா படிக்கிறேன், ஃபாஸ்டா படிக்கிறேன், பை ஹார்ட்டாவும் தெரியும், அதுல எல்லாம் ஒன்றும் நமக்கு பிரயோஜனம் கிடையாது. வாட் வி ஹேவ் டு டு இஸ் என்ன படிக்கிறோமோ அதோட அர்த்தம், அதோட சாரம், அதோட கன்செப்ட் என்ன சொல்லுவாருக்கு, மாரல் ஆஃப் த ஸ்டோரின்னு குழந்தைகளுக்குலாம் சொல்லுவோமே அந்த மாதிரி அதுதான் நம்ம வந்து லைஃப்ல எடுத்துக்க முடியும். அதுதான் எடுத்துக்கணும். ஸோ ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் வந்து ஆல்ரெடி மாதாஜி ஜபம் பண்ணிட்டாங்க. இப்ப நான் வந்து 3 வாட்டி சொல்றேன், நீங்க மியூட்ல சொல்லுங்க. हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे राम 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 हरे 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 कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे. எஸ் எஸ், இப்ப எல்லாரும் எடுக்கலாமா? இப்ப 3 பேர் இருக்கோமா? ஆமா, 4 பேர் நான் சேர்ந்து எடுக்கிறேன். அப்ப பாதி பாதி எடுக்கலாம். எஸ், யார் ஆரம்பிக்கிறா? ஜெயஸ்ரீ மாதாஜி, விஜயலட்சுமி மாதாஜி, ஹரி கிருஷ்ணா பிரபுஜி. இன்னைக்கு படிக்க போறேன், இன்னைக்கு படிக்க வைக்கிறேன் பிரபுஜி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாக்கயா गुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपः तथा मह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देकं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरोन् वैष्णवां च श्रीरूपं चाक्रजातं सगगणरघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवम् श्रीराधा कृष्ण पादान् सकगण ललिता श्री विशाखान्वितां च. எஸ், லட்சுமி மாதாஜி நீங்க படிங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. மியூட் பண்ணேன், அங்கே ரொம்ப சத்தம் வந்தது. ஆமா, கெஸ்ட் வந்திருக்காங்க மாதாஜி, சிஸ்டர் டாட்டர் எல்லாம் வந்திருக்காங்க. हे कृष्ण करुणा सिंधु दीनबंधु जगत्पते गोपेश गोपिका कांता राधा कांता नमोस्तुते तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां भावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ब्रह्मण्य देवाय गो ब्राह्मणहिताय च जगद्हिताय कृष्णाय गोविन्दाय नमो नमः। नमो महावतान्याय कृष्णप्रेमप्रदायते कृष्णाय कृष्णचैतन्य नाम्ने गौरद्विषे नमः। பிரபுஜி, ஹரி கிருஷ்ணா பிரபுஜி படிக்கிறீங்களா? தமிழ் தானே? உங்களுக்கு டியூன் தான் போட்டு படிக்கணும். ட்ரை பண்றேன் மாதாஜி. படிங்க பிரபுஜி, எப்படி உங்களுக்கு தெரியறதோ படிங்க. குரவே குரவே கௌரசந்திராய ராதிகாயை ததாலயே கிருஷ்ணாய கிருஷ்ண பக்தாய தத் பக்தாய நமோ நமக. மூகம் கரோதி வாச்சலம் பங்கும் லங்கியதே கிரீம் யத் கிருபா தத்ஹம் வந்தே பரமானந்த மாதவம். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவ ஹிந்தனாய ச நந்த கோப குமாராய கோவிந்தாய நமோ நம. நமக பங்கஜ நாபாய நமக பங்கஜ மாலினே நமக பங்கஜ நேத்ராய நமஸ்தே பங்கஜராய. நமக ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூத்தலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி இதி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணி நிர்விசேஷ சூன்யவாதி
பாஸ்தாய தேச தாரிணே. ஹரி போல். நாராயணம் நாராயணம். நாராயணம் நமஸ்கிருத்திய நரம் சைவ நரோத்தமம் தேவிம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயம் உத்திரயே. போல். ஸ்ரீமதாம் இது கொஞ்சம் ஹார்டா இருக்குன்னு நினைக்கிறேன், நான் இது படிக்கிறேன். கத கிருஷ்ண புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனஹ ஹிருதந்தஸ்தோ ஹயபத்ராணி விதுனோதி சுஹ்ருத் சதாம். இதுவும் கொஞ்சம் இதா இருக்கும். நஷ்டப்ராயேஷு பத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டிகி. இப்ப படிங்க பிரபுஜி. ஓ சாரி. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய படிங்க. ஹரே கிருஷ்ண பிரபுஜி படிங்க. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா. நமோ செகண்ட் லைன், லாஸ்ட் லைன். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீ வாசாதி கௌரவ பக்த விருந்த ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஹரி போல். இன்னைக்கு நல்லா ரொம்ப நல்லா படிக்கிறாளே பிரபுஜி. அப்படியே நீ படிக்கவே வாயை ஓபன் பண்ண மாட்டேங்கிறா. இன்னைக்கு படிக்கணும். நல்லா படிக்கிற. வெரி குட். ரொம்பவே நல்லா படிச்சேன். ஐ வாஸ் ரியலி ஹாப்பி. நாமும் நீங்க ஜப்பா பண்றேன்னு நினைக்கிறேன். வீட்டுல நல்லா ஜப்பா பண்றலாம். ஹரே கிருஷ்ணா. ஜப்பம் பண்ணிட்டு டைம் கிடைக்கும் போதுதான், டைம் கிடைச்சாதான். பரவாயில்ல பண்றேன் இல்லையா. நான் வந்து இன்னைக்கு வந்து ஹாலிடே, அதனாலதான் வீட்டுல இருக்கேன். இல்லாட்டி நான் 5 to 6 தான் நான் வந்து வீட்டுக்கு ஆபீஸ் ரிட்டர்ன் ஆயிட்டு இருப்பேன். அப்படியே போட்டு கேட்டுட்டே வந்துட்டு இருப்பேன். அப்படியா? சச்சா, டைமிங் இஷ்யூ உங்களுக்கு, அதனாலதான் உங்களுக்கு பேச. ஓகே, ஹாலிடே. ஆனா ரொம்ப நல்லா சொன்னாலே பிரபுஜி, ஃபர்ஸ்ட் கிளாஸா சொன்னாள். வெரி குட். ஓகே, நமக்கு வந்து இப்ப சுகதேவ வந்து முடிச்சிட்டோம். நம்ம வந்து எங்க போனோம்னா இதுலதான் இருந்தோம். நம்ம 2.4.23 இருந்தோம். அது பிடிச்சிட்டா. இந்த மாதாஜி தான் படிச்சிருந்தா, அந்த வேற மாதாஜி. அப்ப நீங்க அடுத்தது என்ன பார்க்கணும்னா கர்தம முனிவரின் பிரார்த்தனைகள் பார்க்க போறோம். ஓகே, அது என்னது ஸ்கந்தம் 3வது ஸ்கந்தத்துல இது இருக்கு. தற்போதைய நிலை, அதான் ஸ்கந்தத்தோட பேரு தற்போதைய நிலை என்னதுன்னு. அத்தியாயம் 24 கர்தம முனிவரின் வர்ணம் துறவு. ஓகே, ஹரே கிருஷ்ணா. இப்போ ஒரு இடத்துல நம்ம படிக்கலாம். ஓகே, இதுல எவ்வளவு ஸ்லோகம் இருக்கு பாக்கலையே, ஒரே நிமிஷம் பார்த்தோம். கொஞ்சம் தான். அதுக்கப்புறம் உள்ளது தேவஹூத்தியின் பிரார்த்தனை, அதுவும் கொஞ்சம் தான். அப்புறம் துருவனின் கபிலரின் அது முடியாதுன்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் பெருசா இருக்கு. ஓகே, நம்ம இது முடிச்சோடலாம். 24, 28. எஸ், யார் படிக்கிறேன்? ஜெயஸ்ரீ மாதா. அதே ஆர்டர்லயே பண்ணணும். ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. பஹு ஜன்ம விபக்தேன சம்யக் யோக சமாதினா திரஷ்டும் யதந்தே யதச சூன்யகாரேஷு யத்பதம். மொழிபெயர்ப்பு: பல பிறவிகளுக்கு பிறகு பக்குவமடைந்த யோகிகள் மெய்மறந்த யோக நிலையில் பரமபுருஷ பகவானின் பாத கமலங்களை கண்ணார் காண்பதற்கு தனித்த இடங்களில் முயற்சி செய்வர். இப்ப என்னது, பகவானோட தியானம் பண்ணணும்னா கூட இட் இஸ் நாட் சோ வெரி ஈஸி. இன்னைக்கே நம்ம வந்து கிளாஸ்ல வந்திருக்கோம்னா பற்பல ஜென்மங்களா நம்ம என்னவோ புண்ணியம் எல்லாம் சேர்த்து வச்சுக்கோ. புண்ணியம் மாத்திரம் இல்லை, என்னவோ பெரிய நல்ல காரியம் பண்ணும். வெறும் புண்ணியம்னாலும் மேல உலகம் போயிட்டு வந்துடுவோம். இது அது இல்லை. இந்த பகவானை பத்தி இதெல்லாம் நம்ம வந்து படிக்கிறோம் அப்படின்னா ஏதோ நம்ம நல்ல காரியம் பண்ணியிருக்கோம், பகவானுடைய இடத்துக்கு ஆல்மோஸ்ட் போயிட்டு தான் இருக்கும்னு அர்த்தம். சோ இது வந்து அப்ப என்னது, இதுல வந்து பல பிறவிகளுக்கு பிறகு பக்குவம் அடைந்த யோகிகள் அவன் என்ன பண்றா, மெய்மறந்த யோக நிலையில் பரமபுருஷ பகவானின் பாத கமலங்களை கண்ணார் காண்பதற்கு தனித்த இடங்களில். அப்படின்னா என்ன தோணுது, மெடிடேட்டிங். பகவானோட இந்த பாத கமலத்தை வந்து அது வந்து இப்படி மெடிடேட் பண்ணிட்டு உட்கார்றதுக்கு பற்பல நிறைய ஜென்மத்துக்கு பிறகு அந்த யோகிகள்லாம் அதெல்லாம் ட்ரை பண்றாங்க. அவளுக்குலாம் அவ்வளவு வந்து இது என்னது பண்ண வேண்டியிருக்கு. நமக்குலாம் இப்ப வந்து கலியுகத்தை ரொம்ப ஈஸியா கொடுத்துட்டேன். என்னது, சும்மா ஹரே கிருஷ்ண நாம ஜபம் சொன்னா போறோம், நமக்கு அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால we should always do ஜப்பா. எஸ், காயத்ரி மாதாஜி வந்துட்டாளா? ஹரே கிருஷ்ணா. எஸ், வந்துட்டேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சாரி, லேட் ஆயிடுச்சு மாதாஜி. நாங்க லேட்டா தான் போட்டோம். அது எங்களுக்கு தெரியாது போடணுமா வேண்டாமான்னு இருந்தோம். சரி போட்டோம்ல, உங்களுக்கு டிசப்பாயின்மெண்டா இருக்கும் இல்லையா, அதனால லாஸ்ட் மொமெண்ட்ல தான் டிசிஷன் எடுத்தா. தேங்க்ஸ் டு ஜெயஸ்ரீ மாதாஜி. இது என்ன எடுத்து எனக்கு தெரியாது, நான் வந்து போடலான்னு ஆக்சுவலி சொன்னேன் இல்லையா ஜெயஸ்ரீ மாதாஜி. மேல வந்து இது எனக்கு குரூப் இதெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியாது. நார்மலி என்னோட ஸ்டைல் என்னன்னா, இது போட்டுட்டு மேல குரூப்லயும் சேஞ்ச் பண்ணிடுவேன். இதே வந்து அந்த என்னது பிளேலிஸ்ட் போட்டுடுவேன். எனக்கு வந்து அங்க அட்மின் ரைட் இல்ல, அப்ப எனக்கு பண்ணல. அப்ப நான் அதை மனசுல வச்சுட்டு எனக்கு வந்து குரூப்ல எழுத முடியாதுன்னு நினைச்சிருக்கேன். அப்புறம் பார்த்தா எல்லாரும் எழுதியிருக்கா. எல்லாரும் எழுதியிருக்கான்னு அப்புறம் பாக்குறேன் நானே போட்டிருக்கேன். அப்புறம்
அதுக்கு நம்ம இது போடலாம், நம்ம வந்து கிளாஸ் இருக்குன்னு போட்டுடலாம்னு சொல்லிட்டு போட்டேன். ஒன்லி பிளேலிஸ்ட் வந்து அந்த இதுல போட முடியும், பிகாஸ் ஐ எம் நாட் அன் அட்மின் தேர். நான் இப்பதானே சும்மா தானே வந்திருக்கேன். ஓகே, அடுத்தது வந்து விஜயலட்சுமி மாதா படிக்கணும். நீங்க கொஞ்சம் செட்டில் ஆகுங்க காயத்ரி மாதாஜி. இன்னைக்கு வந்து பிரபுஜிக்கு லீவு தான், அப்ப அவரும் படிப்பார். அப்புறம் நீங்க படிச்சுட்டு அப்புறம் நான் படிப்பேன். இங்க 5 பேர் ஆயிடும். ஓகே மாதாஜி. ஹரே விஜயலட்சுமி கிருஷ்ண மாதாஜி. स एव बहवानद्य हेलनं नः नय्यनः गृहेषु जातो ग्राम्याणां यस्वानां भक्षभूषणः. மொழிபெயர்ப்பு. நம்மை போன்ற சாதாரண குடும்ப தலைவர்களின் கவனக்குறைவை கருதாமல் அதே பரமபுருஷ பகவான் அவரின் பக்தர்களுக்கு உதவி புரிய நம் இல்லங்களில் தோன்றுகிறார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. சோ நைஸ் இல்லையா? நம்மளாம் அந்த மாதிரி யோகிகள்லாம் கிடையாது. ஏதோ காட்டுக்கு போனோம், ஏதோ வனத்துக்கு போனோம், மலைக்கு மேல போனோம், அங்க போயிட்டு தியானம் பண்ணோம், வீட்டு சிந்தனையெல்லாம் இல்லாம அந்த மாதிரிலாம் கஷ்டம் கொடுக்கவே இல்லை. வீட்டுல இருக்கிற குடும்பஸ்தர்கள் கூட பண்ணினாலும் பகவானுக்கு வந்து அந்த போய் சேரும். நம்ம வந்து பகவானை நம்பி அதெல்லாம் பண்றோம் இல்லையா? என்னது ஜபம், வாட் எவர் வீடு, ஜபம் மாத்திரம் இல்ல, இந்த கோயில் போறது, காத்தால மங்களாரத்தி பாக்குறது, வாட் எவர் வீடு, இந்த மாதிரி கிளாஸஸ் அட்டென்ட் பண்றது. எஸ், இது காதால சிரவணம் கேட்கறது கூட வந்து அந்த பாதையில தான் நம்ம இருக்கோம். அப்போ கூட பகவான் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு நம்ம வீட்லயே வந்துடுவார் அப்படின்னு இப்பவே இப்படி உட்காந்து கேட்டுன்னு தான் இருக்காரு. என்னோடையும் என்ன தப்பு தப்பாலாம் சொல்லாது, கரெக்டா சொல்லு என்னை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உங்கள்ட்டையும் இப்படி உட்காந்து என்ன கவனம் எல்லாம் இங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சோ நம்மை போன்ற சாதாரண குடும்ப தலைவர்களின் கவனக்குறைவை கருதாமல், எவ்வளவு கவனக்குறைவு இருக்கு இல்லையா நமக்கு. ஏதோ இந்த 1 hour 1.5 hours படிக்கிறோம், அப்ப தியானம் இருக்கு. அதுக்கப்புறம் இது மூடியாச்சுன்னா அப்புறம் பல சிந்தனைகள் பல இதுல போயிடுறது, நமக்கு சிதறிடுறது. இருந்தாலும் வந்து அதே பரமபுருஷ பகவான் என்ன பண்றாரு, அவளுக்கு வந்து எவ்வளவு நல்ல இதெல்லாம் அருளாரோ ஞானிகளுக்கு, அதே போல நமக்கு அவரின் பக்தர்களுக்கு உதவி புரிய நம் இல்லங்களில் தோன்றுகிறார். சோ பிளெஸ்ட் we are. எஸ், அடுத்தது யாரு சொன்னேன்னா பிரபுஜி தான். பிரபுஜி ஃப்ரீ தானே? படிங்கோ. ஆமா மாதா. ஸ்வீயம் வாக்கியம்ருதம் கர்த்தும் அவதீர்ணோசி மே கிருஹே சிஹிர் ஷுர் பகவான் ஞானம் பக்தானாம் மான வர்தன. மொழிபெயர்ப்பு. கர்தம முனிவர் கூறினார், உங்கள் பக்தர்களின் மதிப்பை எப்போதும் அதிகரிக்கும் என் அன்புள்ள பகவானே, நீங்கள் உங்கள் வார்த்தையை செயற்படுத்தவும் உண்மை அறிவின் நெறிமுறையை பரப்பவும் என் வீட்டிற்கு வந்துள்ளீர்கள். ஹரே கிருஷ்ணா. நீங்க நல்லா படிக்கிறாளே பிரபுஜி. எனக்கு வந்து நீங்க படிக்கும்போது எனக்கு ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேனோ உங்களை. உங்களுக்கு இல்ல, தமிழ் படிக்கிறது ஸ்லோகம் படிக்கிறது கஷ்டமா இருந்தா வேணா சான்ஸ்கிரிட் போனா அடுத்த நான் சான்ஸ்கிரிட்லயும் போடுறேன். இஃப் சான்ஸ்கிரிட் இஸ் கம்ஃபர்டபுள் ஃபார் யூ, இல்ல இங்கிலீஷ் கம்ஃபர்டபுள் அப்படின்னாலும் நான் போடுறேன். இல்ல எது உங்களுக்கு கம்ஃபர்டபுள் சொல்லுங்க, அது போடலாம். ஏன்னா எனக்கு தமிழ் கொஞ்சம் வரும், இதெல்லாம் கொஞ்சம் படிக்கிறது கஷ்டம் தான். இருந்தாலும் ஏதோ மேனேஜ் பண்ணுவோம். ஓகேயா? ஓகே, என்ன சொல்றாரு? ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபுஜி, ரொம்ப நல்லா படிக்கிற. யூ ஹவ் இம்ப்ரெஸ்ட் மீ டுடே. உங்களுக்கு இன்னைக்கு லீவ் நாள் கொடுத்து கவர்மெண்ட்டுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா. கரெக்டா ஃப்ரைடே எனக்கு லீவ் வந்தது. ஓகே. கர்தம முனிவர் கூறினார், உங்கள் பக்தர்களின் மதிப்பை எப்போதும் ஆதரிக்கும் என் அன்புள்ள பகவானே. பகவானுக்கு வந்து ஒரு டைம் ஜபா பண்ணணும், அந்த தப்பா நம்ம பண்ணா கூட பரவாயில்ல, அவரை வந்து ஏத்துடுறேன். நம்மள அதுக்கு நான் வந்து 2-3 வருஷமா இஸ்கான்ல இருக்கேன், ஆனா நான் தப்பா பண்ணாலும் பகவான் ஏத்துப்பாருன்னு தப்பா அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. இந்த நோவை ஸ்டேஜ், அந்த நியோஃபைட் ஸ்டேஜ்ல இருக்கும்போது தெரியாது நமக்கு. ஆனா ஹானஸ்டா நம்ம வந்து ட்ரை பண்றோம், ஆனாலும் தப்பு வரதா நோ ப்ராப்ளம். அவர் ஏத்துக்கிறாராம். அவர் வந்து அவருக்கு என்னன்னாக்கா அன்பையும் அந்த டிவோஷன் தான் பாக்குறாரு. மனசார நம்ம எவ்வளவு டிவோஷன் வச்சுருக்கோம் அதான் பாக்குறாரு. சோ வந்து பக்தர்களின் மதிப்பை எப்போதும் அதிகரிக்கும் என் அன்புள்ள பகவானை நீங்கள் உங்கள் வார்த்தையை செயல்படுத்தவும். என்னது, கண்டிப்பா பகவான் வந்து நம்மளுடைய இல்லத்துக்கு வருவார், நம்மளை வந்து பாதுகாப்பர், மீன் அந்த மாதிரி. சோ என் அன்புள்ள பகவானை நீங்கள் உங்கள் வார்த்தையை செயல்படுத்தவும் உண்மை அறிவின் நெறிமுறையை பரப்பவும். என்னது, ஆத்மானா என்ன, நம்ம யார், இதை பத்தி உள்ளதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுங்க. என் வீட்டிற்கு வந்துள்ளீர்கள், இதை சொல்லி பரப்புறதுக்கு என் வீட்டுல வந்திருக்கேன். எனக்கு கர்தம முனிவர் சொல்றாரு. இது ஒரு முன்னாடி ஸ்டோரி எல்லாம் நான் போடணும் பார்த்தா மறந்து போயிடுச்சு. ஈவன் அந்த அலைன்மெண்ட் எல்லாம் பண்ணவே இல்லை. இன்னைக்கு அதான் கிளாஸ் எடுக்கிற ஒரு ஐடியாவே இருக்கலை. எனிவே எல்லாம் அப்படி ஒரு கார்னர்ல இருக்கு, லெஃப்ட் அலைன் தான் இருக்கு. இப்ப படிங்கோ காயத்ரி மாதாஜி. ஓகே மாதாஜி. தான்யேவ தேபி ரூபாணி பகவம் சத்வயானி யானி ச ரோச்சந்தே ஸ்வஜனானமரூபிணி. மொழிபெயர்ப்பு ஆக்சுவலி நானே படிக்கலாம் இல்லையா, நானும் அதே தானே படிக்கிறேன். எதுக்கு அதுல டைம் வேஸ்ட் வேண்டாம். நீங்க அது படிக்கும்போது நான் வந்து இதை படிக்கிறேன். என் அன்பு பகவான், உங்களுக்கு உலகியல் வடிவம்
இல்லாவிட்டாலும் அவருக்கு வந்து வடிவம் இருக்கு, நம்ம நம்பிட்டு இருக்கோம் இல்லையா, இருக்கு. ஆனா அவர் எந்த வடிவமும் எடுப்பார். ஆனா நம்ம வந்து கிருஷ்ணரோட வடிவம் வச்சு புல்லாங்குழல் வச்சுண்டு அந்த கால் இப்படி வச்சுண்டு ஸ்மைலு மயில்பிரி இப்படிதான் பகவான், வேற ரூபத்துல பகவான் இல்லைன்னு மாத்திரம் நினைக்க கூடாது. பகவான் அந்த ரூபத்துல இருக்க. ஏன் அப்ப அந்த மாதிரி ஒரு ரூபத்தை நம்ம ஒரு திங்க் பண்றோம்னாக்கா நமக்கு ஒரு ரூபம் இருக்கிறதுனால இட் இஸ் வெரி ஈஸி டு கோரிலேட் ரூபம் இல்லாதது போயிட்டு நம்ம வழிபடணும்னா கஷ்டம். இப்ப காத்து வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியாது, இருந்தாலும் நம்ம வந்து அனுபவிக்கிறோம். வேர்க்கிறதுனா என்ன பண்றோம், ஃபேனை தட்டிட்டுனா அது மட்டுக்கு ஓடும். அப்ப அந்த அந்த யூ ஃபீல் தட் ஏர், அதனால அந்த ஃபீலிங் தான். இப்ப நமக்கு பகவானையும் அறியணும்னா ஒரு ஃபீலிங் தான். அதுக்கப்புறம் என்னெல்லாம் ப்ரொசீஜர் இல்லையா, நம்ம வந்து மாலை சாத்துறோம், நைவேத்தியம் பண்றோம், அதுக்கெல்லாம் ஒரு பக்குவம் வேணும். அப்ப ரொம்ப நம்மளாம் அந்த ஞானி கிடையாது. எந்த ரூபத்துல இருந்தாலும் சரி, அரூப ரூபமா இருந்தாலும் சரி, நான் எல்லாம் பகவானுக்கு தியானம் பண்ணி, இப்ப தியானம் பண்றதுக்கு இதுக்கு முன்னாடி ஞானிகள்லாம் எங்கேயோ போயிட்டு தியானம் பண்ணுவேன்னா, சரணத்தை தியானம் பண்றாள்னா அவளுக்கு அப்படியே அவ்வளவு பெரிய ஞானி அப்படியே உட்காந்து தியானம் பண்ணும்போது அவளுக்குலாம் அது நல்லா தெரியும் பகவானோட பாதம்னு. நமக்கு அப்படி இல்லை. இப்ப எக்ஸாக்ட்லி பாதம் இப்படின்னு பார்க்க, ஏன்னா we are all materialistic people. நம்ம இருக்கிற உலகம் என்னது, மெட்டீரியல். அப்ப நமக்கு கண்ணால எது பாக்குறோமோ, இப்ப ஒரு மொபைல்னாக்கா அதோட சைஸ் தெரியும், ஒரு பால்னாக்கா அதோட சைஸ் தெரியும். சோ இந்த மாதிரி எனிதிங் we want to have a மெட்டீரியல் கன்செப்ட் இருந்தாதான் நமக்கு புரியாது. அப்போ அதனால பகவானுக்கு ஒரு ரூபம் கொடுத்து நம்ம வந்து வழிபடுறோம். ஆனா பகவான் ரூபத்தோட இருக்காரா இல்லையா? எஸ், இருக்கார். எல்லா ரூபத்தையும் இருப்பார். உலகளாவிய வடிவத்தையும் இருக்கார், சந்திரனாவும் இருக்கான், சூரியனாவும் இருக்காரு அப்படின்னு. அதெல்லாம் வந்து நம்மள மாதிரி நியோஃபைட் ஸ்டேஜ்ல நம்ம அந்த மாதிரி படிச்சு அதுக்கப்புறம் என்ன இதாகணும், மேல போகணும். இது இல்லாதக்கும் பகவான் வந்து எல்லா இடத்தையும் பரவி இருக்காரு. அவருக்குன்னு ஒரு ரூபம் அந்த மாதிரி கிடையாது. அதான் போட்டிருக்கீங்க. ஏன்னா அன்பு பகவானே, உங்களுக்கு உலகியல் வடிவம் இல்லாவிட்டாலும், உலகத்துல நமக்கு ஒரு வடிவம் இருக்கே, அவருக்குன்னு ஒரு வடிவம் இல்லாவிட்டாலும் நீங்கள் உங்கள் எண்ணற்ற வடிவங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? வடிவம் இருக்கு, ஆனா வடிவம் இல்லவும் இல்லை. ஒரு வடிவம்னு நம்ம வந்து வடிச்சு, இப்ப நம்மளோட ஒரு உருவம் வடிக்கிறோம்னாக்கா ஒரு டிரா பண்ணா தெரியும் இப்படிதான். இல்ல இது சரியா, மூக்கு என்னோட சரியா வரையல, கண்ணு சரியா வரையல வேணா சொல்லலாம். பகவானுக்கு அப்படி இல்லை, அவர் எல்லா இடத்தையும் பரவி இருக்கார். சோ வடிவங்கள் இல்லாமல் இருந்தாலும் ஒரு வடிவத்துல இருக்கார். எண்ணற்ற வடிவங்கள் அவருக்கு இருக்கு, பெற்றுள்ளீர்கள். அவை உங்கள் பக்தர்களை மகிழ்விக்கும் அந்த வடிவங்கள் எல்லாம் கடந்தவை ஆகும். எல்லாமே எல்லா இந்த வடிவத்தையும் அவருக்கு பகவான் என்னது, பக்தர்களை மகிழ்விக்கும் அந்த வடிவங்களையும் தாண்டி அவரோட வந்து வடிவங்கள்லாம் இருக்கு. அப்ப நம்ம என்னது, ஒரு கிருஷ்ணர் இதுதான், பக்கத்துல ஒரு வேறொரு வந்து இல்ல அந்த இது என்னோட பகவான் இல்ல, இதுதான் பகவான், அந்த மாதிரிலாம் சொல்லிட்டார். எல்லா இடத்துலயும் அவர் இருக்கார், பரவி இருக்கார். இப்ப நான் தான் கரெக்ட். துவாம் சூரிபிஸ்தத்வத் புபுத்சயாத்தா சதா விவாதார்ஹணபாத பீடம் ஐஸ்வர்ய வைராகிய யசோபோத வீரிய ஸ்ரீயா பூர்த்தமகம் பிரபத்யே. மொழிபெயர்ப்பு. என் அன்பான பகவானே, சிறந்த முனிவர்கள் எல்லாம் முழு உண்மையை புரிந்து கொள்ள ஆர்வமுடையவர்கள். அவர்களிடமிருந்து வணக்கத்துக்கு உரிய மதிப்பை எப்போதும் பெற தகுதி வாய்ந்த இருப்பிடம் உங்களின் தாமரை போன்ற திருவடிகள் உள்ளன. நான் தான் தப்பு பண்றேன்னாக்கா அந்த இதுலயே தப்பு வந்திருக்கு. ஓகே, அப்ப என்ன சொல்றாரு அவர், இன்னும் சிறந்த முனிவர்கள் யாரெல்லாம் வந்து நல்ல மெடிடேட் எல்லாம் பண்ணி நல்ல அந்த இந்த இதுல இருக்காங்களே, எக்ஸால்டட் டிவோட்டீஸ், நல்ல முனிவர்கள் எல்லாம் முழு உண்மையை புரிந்து கொள்ள ஆர்வமடைந்து அவர் தியானம் பண்றார். அவர்களிடமிருந்து வணக்கத்துக்கு உரிய மதிப்பை எப்போதும் பெற தகுதி வாய்ந்த இருப்பிடம் உங்களின், அது எங்க வாழ்க்கை கிடைக்கும், பகவானுடைய அவளுக்கெல்லாம் ஒரு சரணடையறதுக்கு எந்த ஒரு இடம்னா அவரோட பாத கமலம் தான். அப்ப அங்க வந்து அவளுக்கு வந்து போறதுக்கு தகுதி வாய்ந்த இருப்பிடம் என்னது, உங்களின் தாமரை போன்ற திருவடிகள் உள்ளன. நீங்கள் செல்வ வளத்திலும் துறவிலும், அவருக்கு என்னது 6 ஆப்ஷன்ஸ் இருக்கு. என்னெல்லாம் நான் நீ சேஞ்ச் பண்ணிட்டேன் இல்லையா, அதுல நேத்தி போட்டிருந்தேனே, ஏன்னா வெல்த் இஸ் வெரி பியூட்டிஃபுல், வெரி வெல்தி, வெரி ஃபேமஸ், அப்புறம் ரொம்ப ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி, அப்புறம் என்னது நாலேஜ் ஜாஸ்தி, அப்புறம் வந்து ரினன்சியேஷன். இந்த 6 வந்து மெயின் அவரோட இது என்னது சக்தி, என்ன சொல்லுவாங்க, ஆப்புலன்ஸ். தமிழ் என்ன சொல்லுவா, எனர்ஜி. ஐயோ தமிழ் என்ன சொல்லுவா, ஓகே, ஆற்றல் தானே போட்டிருந்தீங்க, இங்க படிச்சேனே. அந்த இதுல வந்து அவர் எல்லாத்துலயும் அந்த மாதிரி இருக்கிறதுனால உங்களை என்னது போட்டிருந்தேன், நீங்க செல்வ வளத்திலும் துறவிலும் மெய்யறிவுடைய புகழிலும் அறிவிலும் ஆற்றலில் முழுமை பெற்றவர். எல்லாத்தையும் நீங்க வந்து 4 தான் போட்டிருக்காரு. எல்லாத்தையும் அவர் வந்து புகழ் பெற்றவர். அவரை விட யாராவது அழகுனா இல்லை, அவரை விட யாராவது புகழ்ச்சி அடைந்திருக்காருங்களா இல்லை, அறிவில்ல யாராவது இருக்காங்களா இல்லை. அந்த மாதிரி இஸ் இந்த சுப்ரீம் அந்த இதுல இருக்கார். அதனால் உங்களின் பாத கமலங்களில் என்னை அடைக்கலமாக தருகிறேன். அதனால என்னை ஏத்துக்குங்க, உங்க சரணத்துல என்னை வந்து ஏத்துக்குங்க. அப்பா, இதெல்லாம் நமக்கெல்லாம் அப்படி பேசவே தெரியாது இல்லையா, என்ன அழகா இதெல்லாம் போட்டிருக்கா. பாகவதெல்லாம் இப்போ எழுதியிருக்க, கலியுகம் ஸ்டார்ட் ஆகும்போது எழுதியிருக்கா.
ஆனா அது எண்டு வர வரதான் தெரியும் என்னெல்லாம் அவ ப்ரெடிக்ட் பண்ணிருக்கா அப்படின்னு. கலியுகம் எப்படி முத்தி என்னெல்லாம் ஆகும்னு இது இருக்கு. நான் அதெல்லாம் இப்பயே படிக்க கூடாதே, மெதுவா மெதுவா போலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஹரே கிருஷ்ணா. இப்ப திரும்பி ஜெயஸ்ரீ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பரம் பிரதானம் புருஷம் மகாந்தம் காலம் கவிம் திரிவிருதம் லோகபாலம் ஆத்மானுபூத்யானுகத பிரபஞ்சம் ஸ்வச்சந்த சக்திம் கபிலம் பிரபத்யே. ஹரே ஹரே கிருஷ்ணா. கபிலரின் வடிவில் அவதரித்திருக்கும் சுதந்திர ஆற்றலுடைய உன்னதமான பரமபுருஷனை, காலம் மற்றும் பொருளின் மொத்த உருவமாக விளங்கும் பகவானை, ஜட இயற்கையின் 3 குணங்களின் கீழ் எல்லா அண்டங்களையும் முழு அறிவிடையும் பாதுகாப்பவரை, உலகப் பொருள்கள் அழிந்த பின் அவற்றை தன்னிடம் இழுத்துக் கொள்பவரை பரமபுருஷ பகவானை நான் சொல்றேன். இப்ப என்னது, பகவான் எப்படி சுதந்திரம், இந்த 3 மோட்ஸ் ஆஃப் மெட்டீரியல் நேச்சர் யார் படைத்திருக்கா? பகவான் தான் படைத்திருக்கார். அப்ப நம்ம இந்த உலகத்துல வரும்போது ஒரு பாடி எடுத்துன்னு வரும், ஒரு ஆத்மா நம்ம எல்லாருமே ஆத்மா தானே. ஆனா ஒருக்கா ஒரு பாடி எடுத்துன்னு வரும், ஒரு நாளைக்கு ஒரு சட்டை போட்டுக்கிற போல எடுத்துன்னு வரும். அப்ப என்ன, இமிடியட்லி இட் இஸ் லைக் மேக்னெட் அண்ட் இது மாதிரி என்னது அயன் பார்ட்டிகல்ஸ் அண்ட் மேக்னெட் எப்படி அட்ராக்ட் ஆகும், அதுக்கு நம்ம இமிடியேட்டா the moment you take ஒரு ஃபார்ம் அண்ட் கம் இன்டு திஸ் வேர்ல்ட் என்ன ஆகுதுன்னா, இந்த முக்குணங்கள், இயற்கையில முக்குணங்கள் இருக்கு, அதை நம்மளை தாக்கும். சொந்தமா இந்த ஆத்மா ஒண்ணும் பண்ணாது, ஆத்மா செய்ய வைக்கிறது. இதெல்லாம் இட்ஸ் லைக் கார் வித் ஆல் மெக்கானிசம், மெஷின்ஸ் இருக்கு. கண்ணு இருக்கு, அதை இயக்கினாதான் கண்ணு பார்க்கும், கண்ணை திறந்து பார்த்தாதான் அது பார்க்கும், காதால கேட்டாதான் அது கேட்கும். இப்ப எல்லாம் மெஷின்ஸ் இருக்கு, இப்ப காரே இருக்கு, எல்லாம் இருக்கு. பட் அந்த இது யாரு டிரைவர் சீட்ல யாரோ அந்த ஸ்டியரிங் வீல இது பண்ணி அது என்னது பிரேக் ஆகி வாட் எவர் கிளச் எல்லாம் பண்ணாதான் அது ஓடும். நான் உட்காந்தாச்சு, அது ஓடணும்னா இந்த காலத்துல வந்துடுது இல்ல பேட்டரி ஆப்ரேட்டர் சும்மா அப்படி. பட் அது அமுத்துறதுக்கு யாரோ வேணுமே, ரிமோட். அந்த மாதிரி இருந்தாலும் அந்த ஒரு டிரைவர் சீட்ல உட்கார்ந்து யாரு, ஆத்மா தான் உட்காந்து, நாம தான் உட்காந்துக்கோம். ஆனா எது, இந்த பாடியில இருக்கிற பார்ட்ஸை இயக்க வைக்கிறோம். ஆனா ஒரு ஃபால்ஸ் ஈகோ நமக்கு என்ன வந்துடுறது, நான் தான் இயக்கிறேன், நான் தான் இதெல்லாம் பண்றேன், பாரு நான் எல்லாம் இப்போ கிளாஸ் எல்லாம் அட்டென்ட் பண்றேன், நான் ரொம்ப சத்துவகுணத்துல இருக்கேன். இதெல்லாம் ஒரு பொய்யான அகங்காரம், பொய் அகங்காரம். அகங்காரம் இஸ் குட், அகங்காரம்னா நான். இப்ப நம்மள யாரோ கூப்பிடுறா, என் பேரு சொல்லி யாரோ லலிதான்னு கூப்பிட்டா நான் இமிடியேட்டா பார்ப்பேன், யாரோட பையன், ஏன்னா ஐ நோ மை ஐடென்டிட்டி. ராத்திரி தூங்குறோம், ஜஸ்ட் டோட்டலி இது என்னது பிரளயம் எல்லாம் அழிஞ்சு போற ஸ்டேஜ்ல தான் நம்ம அந்த இடத்துல இருக்கோம். அப்ப காலையில எதுக்கும் போது இட்ஸ் லைக் பிரளயம் முடிஞ்சு ஒரு இது வராப்புல, கேன் இமேஜின் தட் வே. அப்புறம் கான்சியஸ்னஸ்ல வந்துடும், டோட்டலா அன்கான்சியஸ் ஸ்டேஜ்ல ஒண்ணும் தெரியாது. கான்சியஸ்னஸ் வரும்போது என்னது, வி அண்டர்ஸ்டாண்ட், இன்னைக்கு என்ன டே, இன்னைக்கு என்ன ஃப்ரைடேயா, இன்னைக்கு பக்தி சதாச்சார கிளாஸ் இருக்கா, காலையில என்ன வேலை இருக்கோ, இன்னைக்கு இந்த ஹாலிடே தானே, நான் ஆஃபீஸ் போனான்னு நினைச்சேன், இன்னைக்கு தான் நேஷனல் ஹாலிடே ஆச்சு, அப்படி இப்படி எல்லாம் நினைவு வரும் இல்லையா. சோ அந்த மாதிரி என்னத்துக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப இங்க நோட் போட்டிருக்கேன், ஒரு கான்சியஸ்னஸ், தட் இஸ் என்னது அகங்காரம். தட் இஸ் வாட் இஸ் கான்சியஸ்னஸ், அகங்காரம் தான். நம்ம தமிழ்ல என்ன சொல்றோம், ரொம்ப அகங்காரம் ஜாஸ்தினா, ரொம்ப திமிர் பிடித்தவளுக்கு அகங்காரம் சொல்ல, அது கிடையாது. அகங்காரம்னா நான் இருக்கேன், இன்னைக்கு என்ன டே, எல்லாம் நமக்கு ஒரு கான்சியஸ் வருது இல்லையா, அதுதான் அகங்காரம். ஆனா ஆத்மா என்னது, போய் அகங்காரம் வச்சுக்கிறது என்னது, நான் தான் நல்லது பண்றேன், நான் தான் கெட்டது பண்றேன், நான் தான் ஒருத்தர் கொலை பண்ணேன். நம்மளை கொலை பண்ண வைக்கிறதும் அது இந்த முக்குணங்கள்ல ஒண்ணுதான். நம்ம நல்லது பண்ண வைக்கிறதும் அந்த முக்குணங்கள்ல ஒண்ணுதான். சோ இது அதுதான் மெயின், இதெல்லாம் ஒரு பேசிக் கான்செப்ட் தான். சோ அதை நம்ம நினைச்சுன்னு இது படிக்கும் போது புரிய வரும். அதனால நான் இங்க அது எல்லாம் சொல்லலை. இங்க என்ன கொடுத்துருக்கு, இந்த முக்குணங்களும் யாருக்கு, இதை பகவான் அதை கிரியேட் பண்ணியிருந்தாலும் அவர் இதுக்குள்ள சம்பந்தப்படப்பட்டுக்க மாட்டார். இதெல்லாம் நம்ம 18 days கோர்ஸ்ல பண்ணியிருக்கோம். அதனால யாரெல்லாம் மறந்துட்டாலோ திரும்பி 18 days கோர்ஸ் பண்ணுவோம். எங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வேணும், அதனால எல்லாரும் வாங்க, திரும்பி நீங்க பண்ணலாம். நாங்கெல்லாம் பண்ணிப்போம். இந்த ஜெயஸ்ரீ மாதாஜி எல்லாம் 2.5 வருஷம் 3 வருஷமா படிச்சிருக்கா. இன்னும் பார்த்தா 18 days கோர்ஸ்ல உட்காந்துருப்பான். ஸோ எவ்ரிபடி டஸ், விஜயலட்சுமி மாதாஜி அந்த மாதிரி எல்லாருமே திரும்பி நம்ம உங்களுக்கு என்ன சௌரியமோ, ராத்திரி 9 மணிக்கு இருக்கு, காத்தால 6 மணிக்கு இருக்கு, மத்தியானம் 3 மணிக்கு இருக்கு, எந்த டைம் உங்களுக்கு வேணா. நான் 3 மணி செலக்ட் பண்ணேன், அப்போ எப்படி 9 மணிக்கு போறதுன்னா நோ ப்ராப்ளம், நோபடி வில் ஆஸ்க் யூ, நீ 3 மணி ஸ்டூடெண்ட் தானே, எதுக்கு இங்க எங்க கிளாஸ்க்கு கேட்கவே மாட்டேன். 6 மணிக்கு அப்ளை பண்ணிட்டு நான் 9 மணிக்கு ராத்திரி தான் அட்டென்ட் பண்ண முடியாதுன்னா நோ ப்ராப்ளம். நீங்க இன்னொரு ஒரு செலக்ட் பண்ணுங்க, பட் யூ கேன் கோ அண்ட் அட்டெண்ட் எனி கிளாஸ், பட் கீப் அட்டெண்டிங். அப்பதான் மாதாஜி நீங்க எத்தனை மணிக்கு எடுக்கிறீங்க மாதாஜி? நான் கிட்ஸுக்கு எடுக்கிறேன் மாதாஜி. ஓஹோ, ஓகே. 6 மணி தான் இன்னும் உங்களோட அடல்ட்ஸுக்கு நடக்கிறது இல்லையா, அதே கிளாஸ் அந்த டைம்ல தான் நான் கிட்ஸுக்கு எடுக்கிறேன். ஆனா மாத்தி எடுப்பான் சொல்லுவா. போன மாசம் தான் நான் எடுக்கல அடல்ட்டுக்கு, கிட்ஸுக்கு வேற யாரோட கொடுத்தா. பட் பேசிக்ல கிட்ஸ் டீச்சர் தான், இவ்வளவு வருஷமா கிட்ஸ் எல்லாம் யாராவது டீச்சர் வரலன்னா போடுவா. 3 மணி இப்படிலாம் போயிருக்கேன். ஓகே, சோ என்னது
திருப்பி படிக்கிறேன். கபிலரின் வடிவில் அவதரித்திருக்கும் யாரு? கபிலரா இவர் வந்திருக்காரு. யாரு? பகவானே வந்து கபிலர் உருவத்துல வந்திருக்காரு. சுதந்திர ஆற்றலுடைய உன்னதமான அவர் வந்து எப்பவும் சுதந்திரம். பகவான் யாருக்கும் கீழ்ப்படிங்க, ஏன்னா அவர் தான் கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ வை ஷுட் ஹீ பி அண்டர் சம்படி இல்லையா? அவர் வந்து இஸ் ஆல்வேஸ் அவர் தான் முதலாளி மாதிரி. பரமபுருஷரை காலம் மற்றும் பொருளின் மொத்த உருவமாக விளங்கும் பகவானே ஜட இயற்கையின் 3 குணங்களில் கீழ் எல்லா அண்டங்களையும் முழு அறிவையும் பாதுகாப்பவரை, உலக பொருள்கள் அழிந்த பின்னும் அவற்றை தன்னிடம் இழுத்துக் கொள்பவரை பரமபுருஷ பகவானே நான் சரணடை. அப்போ நாட் ஓன்லி இந்த முக்குணங்கள் அவரை தாக்காது, அப்புறம் எல்லா என்னது முழு அறிவையும் பாதுகாப்பவராக அவர் இருக்கார். உலக பொருள்கள் அழிந்த பின்னும் இதெல்லாம் வந்து பிரளயம் வந்து எல்லாம் அழிஞ்சப்பறம் எங்க போகுமாம்? எல்லாம் அவரோட உடம்புல போகும். அவர் வந்து மூச்சு காட்டுல அந்த இது நம்ம பபுள்லாம் குழந்தை எல்லாம் விடுவா இல்லையா, அந்த சோப்பு இது வந்து அப்படி பண்ணினா அப்படி பபிள்ஸ் அதே போல அவரோட படுத்துன்னு இருக்கார். காரணோதகசாயி விஷ்ணு வந்து காணா கடல் அப்படி படுத்துன்னு இருக்கார். அவரோட மூச்சுல அவர் மூச்சு விடுறாருன்னா அவ்வளவு அண்டங்கள் பிறக்கிறதாம். அண்டம்னா எவ்வளவு? 14 உலகங்கள் பிறக்கிறது. அப்புறம் மூச்சு திரும்பி வாங்கணுமே. மூச்சு வாங்கும் போது என்னன்னா அப்பதான் பிரளயம் வந்து அழியும் போது என்னது எல்லா அண்டங்கள் தான் அந்த 14 உலகங்கள் உள்ள ஒரு பபிள்ஸ் நிறைய இருக்காங்க. 100 கோடிக்கணக்கான அண்டங்கள் இருக்கு. நமக்கு ஒரு கன்சீவே பண்ணிக்க முடியாது. பிகாஸ் சயின்ஸ் இஸ் நாட் ப்ரூவ்டு. சயின்ஸ் ப்ரூவ் பண்ணாதான் நமக்கு ஒரு நம்பிக்கையே வருது. அப்ப அது வந்து இருக்கு, ப்ரூவ் பண்ணுவா. எனக்கே ஒரு நாள் நம்ம இருப்போமா தெரியாது, திரும்பி வேற ஒரு ஜன்மம் எடுத்து வந்தோம்னா மேபி வி கேன் சி. ஐ மீன் அவ ப்ரூவ் பண்றது பார்க்கலாம். அப்ப என்னது அந்த எல்லாம் வந்து அவருக்குள்ள ஐக்கியமாயிடும். அவர்கிட்டேந்து பிறந்தது எல்லாமே அவருக்குள்ள போயிடும். அதான் இங்க வந்து உலக பொருள்கள் அழிந்த பின் அவற்றை தன்னிடம் இழுத்துக் கொள்பவரை, அந்த மாதிரி ஒரு பரமபுருஷ பகவானை நான் சரணடைகிறேன். இதெல்லாம் இதுதான் புகழ்த்தி பேசுறதா. அதனால ஒரு ஒண்ணும் அடுத்தா வெரி குட். தேவஹூதியின் பிரார்த்தனை. இப்ப அடுத்தது என்ன பார்க்க போனா தேவஹூதியின் பிரார்த்தனை. அத்தியாயம் 33 கபிலரின் செயல்பாடுகள். அப்ப இது தேவஹூதியின் பிரார்த்தனை. ஓகே. அதான் கபிலரோட அம்மா தானே தேவஹூதி. அப்ப எல்லாம் என்ன இது கூட நம்ம வந்து கபிலரா வந்து பகவான் அவதரிச்சிருக்கார். அப்ப அவருக்கு ரொம்ப ஞானம். அப்ப அம்மாவாகி அவளுக்கு கூட ஞானம் இல்லாததுக்கு அந்த பிள்ளைய வந்து பகவானை கருதி யான் சொல்லு, எனக்கு என்னது வாட் இஸ் லைஃப், என்னது எல்லாம் எனக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு தேவஹூதியோட இது ரொம்ப நல்ல ஒரு ஸ்டோரி. நான் மெயினா அதை போட்டிருக்கோம் போடல. ஓகே, இப்ப யார் படிக்கணும்? யார் படிச்சா இப்ப படி. हरे कृष्ण माताजी। देवहूत्रुवाच अथाभ्यजोऽन्तः सलिले च यानं भूतेन्द्रियार्थात्ममयं बभुस्ते गुणवाहं सत शेषबीजं तथ्यौ स्वयं यस्तराब्जजातः। हरे कृष्ण। தேவஹூதி கூறினார், பிரம்மா பிறப்பற்றவர் என்று கூறப்படுகிறார். அப்படின்னா அவருக்கு ஏன் பிறப்பற்றவர்? ஏன்னா இவரோட நாபி கமலத்திலே தோன்றினவர் சொல்லலாம். பிறப்புனாக்கா ஒரு இது வேணும், ஒரு அம்மா அப்பா வேணும், அந்த மாதிரி. சோ இவர் வந்து தோன்றியிருக்காரு. சோ பிரம்மா பிறப்பற்றவர் என்று கூறப்படுகிறார். ஏனென்றால் அண்டத்தின் அடியில் உள்ள கடலில் நீங்கள் பள்ளி கொண்டிருக்கும் பொழுதே என்ன ரூபமா பள்ளி கொண்டிருக்கிறார்? இது க்ஷீரோதகசாய் இல்லையே, சாரி கரெக்டா? ஆமா, 1 minute. ஃபர்ஸ்ட் வந்து காரணோதகசாய் விஷ்ணு, அவரோட அண்டத்துல வந்து ஒரு அண்டமா பிறக்கிறது இல்லையா, அந்த அண்டத்துல வந்து கர்ப்போதகசாய் விஷ்ணு. கர்ப்போதகசாய் விஷ்ணுவோட நாபி கமலத்துல வந்து இவர் பிறக்கிறார். சோ இதுல வந்து நீங்கள் பள்ளி கொண்டிருக்கிறீங்கன்னா யாரு? கர்ப்போதகசாய் விஷ்ணு. அப்புறம் அதுல வந்து ஒரு உயிர்வாழிகளுக்குள்ளேயும் வந்து இப்ப நம்ம பரமாத்மா உள்ள இருக்கிறது தான் க்ஷீரோதகசாய் விஷ்ணு. நானே கன்ஃபியூஸ் ஆயிடுறேன். ஓகே, அப்ப இதை என்ன சொல்ற தேவஹூதி அம்மா என்ன சொல்றாங்க? நீங்கள் பிறப்பற்றவர், சாரி கூறினார், பிரம்மா பிறப்பற்றவர் என்று கூறப்படுகிறார். ஏனென்றால் அண்டத்தின் அடியில் உள்ள கடலில் அண்டம் கரெக்ட், இது கரெக்டா. அண்டத்தின் அடியில் யார் இருக்காங்க? விஷ்ணு படுத்துட்டு என்ன விஷ்ணு? அவர் கர்ப்போதகசாய் விஷ்ணு. உள்ள கடலில் நீங்கள் பள்ளி கொண்டிருக்கும் பொழுது உங்கள் வயிற்றிலிருந்து வளரும் தாமரை மலரிலிருந்து பிறக்கிறார். ஆனால் எல்லையற்ற அண்டங்களின் மூலாதாரமாகிய உடலை உடைய பிரம்மனும் உங்களை குறித்து தியானிக்கிறார். அந்த மாதிரி உங்க இதுல இருந்து வந்திருக்கார். இருந்தாலும் யாரு அவர் பிரம்மா யாரை குறித்து வந்து தியானம் பண்றார்? விரதம், இந்த விஷ்ணு நோக்கி. தட் இஸ் கிருஷ்ணா. எல்லாம் இந்த விஷ்ணுங்கிறதே இந்த கிருஷ்ணர் மூல காரணம். அவர்கிட்ட இந்த 3 விஷ்ணுக்கள் வந்து பிரிந்து வந்திருக்கா. யாரு? காரணோதகசாய் விஷ்ணு, கர்ப்போதகசாய் விஷ்ணு, க்ஷீரோதகசாய் விஷ்ணு. சோ நம்ம கிருஷ்ணா சொன்னாலும் கரெக்ட் தான், விஷ்ணு சொன்னாலும் கரெக்ட். எல்லாரும் யாரை வந்து வணங்குறாங்க? பிரம்மனும் வந்து எப்போ யூ கேன் சி இஸ் இந்த மெடிடேட்டிவ் போஸ். யாரை நோக்கி? ஏன்னா தேவர்களுக்கு அசுரர்களுக்கு சண்டை. அப்ப வந்து யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவா?
பிரம்மாட்ட தான். பிரம்மா இப்படி ஆச்சு, எங்களை எல்லாம் யஜ்யம் பண்ண விடுறதுல அது இதுன்னு தேவர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுவா. இவெல்லாம் ஆதிக்கம் செலுத்தி எங்களுக்கு வந்து லாங் லைஃப் வேணும், எங்களுக்கு அது வேணும், இது வேணும்னு அசுரர்கள் போடும்போது என்ன அந்த இது யாகம் நடக்காம போறது. அப்ப யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவா? இவட்ட பிரம்மாட்ட. பிரம்மா என்ன பண்ணுவாரு, நான் கேட்கறேன் விஷ்ணுட்ட கேட்கறேன்னு சொல்லிட்டு எப்போ மெடிடேட்டிவ் போஸ்ட்ல இருப்பார். அப்ப அவர் வந்து அந்த தியானத்திலேயே அவருக்கு வந்து பதில் கிடைச்சிடும். அவர் பேசுறதும் விஷ்ணு சொல்றதும் கிருஷ்ணா சொல்றதும் எல்லாம் தெரிஞ்சு போயிடும். எஸ் டோன்ட் வரி, அவர் ஒரு அவதாரம் எடுத்துன்னு வரப்போற மத்ய ரூபம் வராக ரூபம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ரிப்ளை கிடைக்கும். அது போல எல்லாரும் என்னெல்லாம் ஏற்பாடு பண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிடுவார். சோ அந்த மாதிரி வந்து அவ அப்போ பிரம்மன் யாரை குறித்த தியானம் பண்றார்? அவருக்கு மேல இருக்கிற விஷ்ணு ஆர் கிருஷ்ணர் அப்படிங்கிறதான். எஸ் படிங்கோ. ஹரிகிருஷ்ணா படிங்க. सा एव विश्वस्य भवान् विदथे गुणप्रवाहेन विभक्त वीर्यः सर्हात्यनीहो विददाभिषन्ति रात्मेश्वरो तर्गय सहस्रशक्तिः. ஹரி போல் படிங்கோ. நான் படிக்கிறேன். நீங்க படிக்கிறேன்னா அவ்வளவு ஆனந்தத்தை நான் கேட்டுட்டு இருக்கேன். மொழிபெயர்ப்பு அழகா படிக்க போறாளே. நீங்க ஒரு நாளைக்கு காயத்ரி மாதாஜி இம்ப்ரெஸ் பண்ணாப்புல அப்புறம் இப்ப புரிஞ்சுபடுது காயத்ரி மாதாஜி நன்னா தான் படிப்பான்னு. நீங்க நன்னா படிக்கலன்னா என்ன மாதாஜி என்னாச்சு இன்னைக்கு கேட்பேன். அது போல இன்னைக்கு வந்து ஹரே கிருஷ்ணா பிரபுஜி இது ஓப்பனிங் இன்னைக்கு என்னது இன்னைக்கு இந்த டே இல்லையா, குடியரசு தினம். அதுல வந்து அவர் ஓப்பன் பண்ணிட்டார். சோ ஐ எம் இம்ப்ரெஸ். அப்ப நீங்க இன்னும் படிக்க போறேன்னு கேட்டு இருக்கேன். ஓகே, இதுல என்ன கொடுத்துருக்குன்னா, என் அன்பு பகவானை தனிப்பட்ட முறையில் நீங்கள் செய்வதற்கு எதுவும் இல்லை என்றாலும் இயற்கை குணங்களின் எதிர் செயல்களில் உங்கள் சக்திகளை பகிர்ந்து அளித்துள்ளீர்கள். இயற்கை குணங்களின் எதிர் செயல்களில், இயற்கை குணம் என்பது இந்த முக்குணங்கள், அதுக்கு எதிர் செயல்களில் உங்கள் சக்திகளை பகிர்ந்து அளித்துள்ளீர்கள். அடுத்த என்ன வருது பார்க்கலாம். அந்த காரணத்திற்காக இயலுலக வெளிப்பாட்டின் படைத்தல். முக்குணங்களையும் வந்து அவருக்கு தாக்காது. இருந்தாலும் அவர் என்ன பண்றார்? படைக்கிற தொழில் என்னது? அது இதுதான் இந்த என்னது மோட் ஆஃப் பேஷன், ரஜோகுணம். சோ இந்த ரஜோகுணம் என்ன அதெல்லாம் பண்றார். காக்கிறார், ரட்சிக்கிறார், இதெல்லாமே அந்த மாதிரி. சோ காத்தல் மற்றும் அழித்தல், இது அழித்தல்ங்கிறது எந்த குணம்? தமோ குணம். அதையும் பண்றாரு. சோ அவருக்கு வந்து இந்த முக்குணங்களும் இல்லாததுக்கு இருக்கும்போது அவர் ஏன் பண்றார்? அவருக்கு அந்த இது இருக்கு, பவர் இருக்கு. he is not என்னது கட்டுண்ட ஆத்மா நமக்கு தான் கட்டுண்ட ஆத்மான, அவருக்கு அதெல்லாம் கிடையாது. அவர் அதையும் தாண்டி இருக்கிறார். இருந்தாலும் அவர் என்ன பண்றார்? அந்த காரணத்துக்கு இயல் உலக வெளிப்பாட்டின் படைத்தல், காத்தல் மற்றும் அழித்தல் நடைபெறுகின்றன. என் அன்பு பகவானே, நீங்கள் உறுதியானவர். எல்லா உயிரினங்களின் பரமபுருஷ பகவான். அவர்களுக்காக நீங்கள் இந்த வெளி உலகை படைத்தீர்கள். நீங்கள் ஒருவராக இருந்தாலும் உங்கள் பல்வேறுபட்ட சக்திகள் பல்வேறு வகைகளில் செயற்பட முடியும். இதை எங்களால் நினைத்து பார்க்க இயலாது. நம்மளால வந்து கன்சீவே பண்ணிக்கலாம். அவர் எப்படி இப்படி இருக்க பண்ண முடியும்? ஏதோ நம்ம வந்து இப்ப நான் சொன்னேன் இல்லையா, நம்ம வந்து ஒரு நல்ல செயல் பண்றோம்னா இட் இஸ் நாட் வி ஹூ இஸ் டூயிங் தட். இஸ் ஆத்மா பண்றது கிடையாது. இந்த சத்துவகுணம் நமக்கு பண்ண வைக்கிறது நம்ம பப்பெட் மாதிரி இழுத்துட்டே இருக்கும். சத்துவகுணம் இன்னைக்கு வந்து சொல்லியிருக்கு, இல்ல மத்தியானம் எங்கேயும் போக வேண்டாம், தூங்கெல்லாம் வேண்டாம், இதை கிளாஸ் அட்டென்ட் பண்ண. அப்ப நம்ம இது பண்ணிருக்கோம். அப்ப நம்ம என்ன பெருமையா நினைச்சுக்கிறோம், நான் தான் பண்ணேன். நான் ஆல்வேஸ் திங்க் லைக் ஆத்மா. ஆத்மா நினைக்கவா நான் இங்க நல்ல குணத்துல இருக்கேன், சத்துவகுணம் சத்துவகுணக்காரையும் இழுத்திருக்கா, அதுல வந்து சாஞ்சிருக்கோம், அப்படி போயிட்டு இருக்கோம். தமகுணக்காரையும் ஒரு நாளைக்கு இழுப்பா, அப்போ அந்த சத்துவம் போச்சு, ரஜவும் போச்சு, தூங்கிட்டு இருப்போம் சோம்பேறியா. சோ இது எல்லாமே என்ன, ஆனா பரமபுருஷ பகவான் அந்த மாதிரி கிடையாது. அவர் வந்து இதுக்கு எல்லாம் வேறுபட்டவர். அப்ப என்ன படிக்கவும் செய்ய முடியும், அவரால் அழிக்கவும் முடியும். இன்னும் வந்து அவர் கட்டுண்ட எல்லாம் கிடையாது. அவர் வந்து யாருக்கு வேண்டி இதெல்லாம் பண்றார்? நீங்கள் ஒருவராக இருந்தாலும் உங்கள் பல்வேறுபட்ட சக்திகள் பல்வேறு வகைகள் செய்யப்பட முடியும் என்று எங்களால் அதுக்கு முன்னாடி என்ன இருந்தேன். அவர்களுக்காக, எல்லா உயிரினங்களின் பரமபுருஷ பகவான் அவர்களுக்காக நீங்கள் இந்த வெளி உலகை படைத்தீர்கள். யாருக்காக? மக்களுக்காக, இதுக்கு வேண்டி. எல்லாரும் இருக்கிறதுக்கு என்னது, உயிர்வாழிகள் வாழறதுக்கு வேண்டி இதெல்லாம் படைத்து அழித்து எல்லாம் காத்து எல்லாம் பண்றார். இது வந்து நமக்கு வந்து திங்கே பண்ண முடியாது. ஏன்னா we are not in that position. நம்ம வந்து எல்லாம் கட்டுண்ட ஆத்மாக்களா இருக்கிறதுனால இது வந்து அவரை பத்தி புரிஞ்சு கொள்ள இயலாது. படிங்கோ காயத்ரி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. हरे कृष्ण माताजी. सत्वं पृथो मे जठरेण नाथ कथं नु यशोतर एततासीत् विश्वं युगान्ते वटपत्र एकः चेते अस्म माया शिखर अंक्रिपाणः. மொழிபெயர்ப்பு படிக்கிட்டா மாதாஜி? இல்ல நான் படிக்கிறேன். இல்ல சஹஸ்ர சக்தி போட்டிருக்கு, அது இப்பதான் நினைவு வந்து. சஹஸ்ரனா 1000 சக்தி. இது எங்க இது வரவே இல்லையே. சக்தி பல்வேறு வகைகளில் செயற்பட முடியும் அப்படிதான் போட்டிருக்கு.
1000 அந்த மாதிரி ஒரு இது வரலையே. மேபி அந்த வேர்ட் டு வேர்ட் மீனிங் பார்த்தா நமக்கு புரியும். இப்ப சடன்லி எனக்கு வந்தது நம்ம சஹஸ்ர சக்தி போட்டுக்க. அப்ப அந்த வேர்டு எங்க காண 1000 சக்திகள், இது வந்து பல்வேறுபட்ட சக்திகள் போட்டுட்டான். பல்வேறு வகைகளில் செயற்பட முடியும் என்று எங்களால் நினைத்து பார்க்க இயலாது. ஓகே, ராத்திரி அப்போ அந்த 1000 அந்த மீனிங் பொருளுரை பார்த்தா தெரியும் அதுல போட்டிருக்கோம். ஓகே, இது நான் படிக்கிறேன் மாதாஜி. ஏன்னா எப்படியும் நான் தான் படிக்க போறேன், எக்ஸ்பிளைன் பண்றது படிச்சானுமே. அதனால பரமபுருஷ பகவானாக நீங்கள் என் வயிற்றில் இருந்து பிறந்துள்ளீர்கள். யார் சொல்றா? தேவகூதி சொல்றா. பகவானோட அவதாரமாவே என்னோட வயிற்றுல இருந்து நீங்க பிறந்திருக்கீர்கள். ஓ என் பகவானே, எல்லா உலகையும் என் வயிற்றில் கொண்ட மேலான ஒருவருக்கு அது எவ்வாறு முடிந்தது? பகவானை எல்லாத்தையும் அடக்கி வச்சிருந்திருக்காரு, எல்லாம் படைத்ததே அவர். அவர் என்னோட வயசுல ஒரு கருவா இருந்து எல்லாம் பண்ணி ஒரு குழந்தைய எப்படி பிறந்திருக்காரு? அவளுக்கு அந்த இது புரிய மாட்டேங்கிறது. என்னோட வயசுல நீங்க எப்படி பிறந்திருக்க முடியும்? ஒருவருக்கு அது எப்படி எவ்வாறு முடிந்தது? பதில் அது முடியும் என்பதுவே பதில். அச்சா, பதில் என்ன? அது முடியும். எப்படி முடிந்தது? அவர் தான் பிறந்திருக்காரு, சோ அது முடியும், அப்படியே முடியும். பகவான் வந்து அணுலயும் இருப்பார், விபூலி ஃபுல் இடத்துலயும் இருப்பார், அணுக்குள்ளேயும் இருப்பார், அந்த மாதிரி. சோ பதில் அது முடியும் என்பதுவே பதில். ஏனெனில் யுக முடிவில் நீங்கள் ஆலமரத்தின் இலை மீது ஒரு சிறிய குழந்தை போல், ஆலேலை கண்ணன் மாதிரி குழந்தை போல் உங்கள் பாத கமலத்தில் விரலை சப்பிக்கொண்டு படுத்திருப்பீர்கள். அந்த போட்டோ எல்லாருமே பார்த்திருப்போம் இல்லையா? அது ரொம்ப இதா இருக்கும், கியூட்டா இருக்கும். சோ அந்த மாதிரி இருக்க. இது வந்து இன்னும் கண்டினியூ. விஸ்வம் யுகாந்தே வடபத்திர ஏக்க. அதான் அந்த ஆலமரத்தின் இது இலையில வந்து படுத்துன அந்த குழந்தையோ நீங்க வந்து இருக்கள். அப்ப என்ன, இவ்வளவு பெரிய ஒரு ஆள் வந்து ஒரு இது என்னது, ஆலமரத்தோட அந்த ஒரு இலையில வந்து படுத்துக்கிற குழந்தை இது சீப்பின்ற என்னது, நம்மளோட கால் கட்டக்க வரல சீப்ப, அந்த மாதிரி உங்களால முடியுமா? அப்ப இது ஏன் முடியாது? என்னோட வயசுல இருந்து பிறக்க முடியும், அப்ப அதையும் நான் நம்பிதான் ஆகணும் அப்படிங்கிறார். எஸ், இப்ப நான் தானே. त्वन्देह चन्द्र प्रचमाय पाप्मनां विदेश बाजां च विभो विभूदये यदा वदारस्तव शुकरादय स्ततायमपि आत्म पदोपलब्धये. மொழிபெயர்ப்பு. என் அன்பு இதுல தேங்க்ஸ் டு ஜெயஸ்ரீ மாதாஜி தான். அவங்க வந்து ரொம்ப ஈஸி பண்ணிட்டேன் இந்த வேலை. நான் வந்து மொழிபெயர்ப்பு எல்லாம் பண்ண ரொம்ப தப்பா வந்தது. ஸோ அவங்க கிட்ட புக் இருக்கு, அவங்க தான் வந்து எனக்கு இதை போட்டு கொடுத்தாங்க. அது வந்து சிலப்போ அந்த ஒரு இது அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆனதுனால தான் இப்படி இருக்கு. பட் வி கேன் மேனேஜ். தேங்க்ஸ் டு மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. எல்லா புண்ணியம் உங்களுக்கு சேரட்டும், நாங்க படிக்கிறது எல்லாம் உங்களுக்கு சேரட்டும். என் அன்பு பகவானே, நீங்கள் நெறி தவறியோரின் பாவ செயல்களை குறைக்கும் பொருட்டும் அவர்களின் அறிவை பக்தியிலும் விடுதலையிலும் வளம் பெற செய்யும் பொருட்டும் இந்த உடலை எடுத்துள்ளீர்கள். எல்லாம் என்னது, நமக்கு இதெல்லாம் படிக்கிறோம், இதெல்லாம் படிச்சு நமக்கு என்ன லாபம்? கண்டிப்பா கிடைக்கும், அதெல்லாம் எதிர்பார்த்து பண்றது இல்லை. இருந்தாலும் பாவம் பண்றவெல்லாம் நிறைய நம்ம உலகத்துல இருக்கிறவா எல்லாருமே, நம்ம எல்லாருமே பாவ செயல்கள் தான் பண்ணிட்டு இருக்கோம் நிறைய. என்னது, பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணாம சாப்பிடுறோம் மெயினா, அதுதான் பாவ செயல். ஆனா இஸ்கான்ல வந்தப்ப அந்த பாவத்தை நம்ம வந்து போக்கிட்டோம். ஏன்னா இந்த என்ன சாப்பிடுறோமோ பகவானுக்கு அர்ப்பணை. அப்படி இன்னும் சாப்பிட ஆரம்பிக்கலைன்னா ப்ளீஸ் அதை வந்து சாப்பிட ஆரம்பிக்கும். ஏன்னா பகவத்கீதால கொடுத்துருக்கு, நம்ம வந்து பாபத்தியை தான் உணரும். இல்லை நான் ஒரு பாவம் பண்ணலாம், நம்ம பாவ மூட்டை மாத்திரம் குறையவே மாட்டேங்கிறது. நான் ஜப்பா பண்றேன், கோயிலுக்கு போறேன், காலையில அந்த என்னது மங்களாரத்தி பாக்குறேன், அப்புறம் என்னது எல்லாம் இந்த மாதிரி கிளாஸ் எடுவேன். ஆனா பாவ மூட்டை இன்னும் குறையறதாவே இல்லை. ஏன்னா ஒரு மூட்டை இன்க்ரீஸ் தானே ஆகிட்டு வருதுன்னா சாப்பாட்டுல வந்து நம்ம பகவானுக்கு ஆஃபர் பண்ணாம சாப்பிடுறோம், அதெல்லாம் எங்க போகும்? அதெல்லாமே பாவ மூட்டைகளை போய் சேருவாங்க. அதனால we have to always offer. என்ன சாப்பிடுறோமோ அது வந்து பகவானுக்கு ஆஃபர் பண்ணிட்டு சாப்பிடுங்க. அப்புறம் என்ன போக போக என்னன்னா பகவானுக்கு ஆஃபர் பண்ணினதை தான் சாப்பிடணும், அந்த லெவலுக்கு நம்ம வந்துருவோம். இப்போதைக்கு அதெல்லாம் வேண்டாம். நம்ம வீட்டுல என்ன சமைக்காம இருக்கோமா, கிச்சன் க்ளோஸ் எப்பவுமே அப்படி இருக்குமா? இல்லை. ஒரு ஈவன் பேச்சுலர் லைஃப்ல யாரோ இருந்தா கூட ஏதோ டெய்லி ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டா ஒரு நாளைக்கு அவனுக்கு போர் அடிக்கும். சரி இன்னைக்கு ஒண்ணு ஒரு குக்கர்ல ஒரு சாதமாவது வடிச்சு, ஒண்ணு இல்ல நெய் போட்டு, ஒண்ணு இல்ல அதுவும் இல்ல ஒரு மோர் சாதம் வழியில தயிர் வாங்கினேன். இந்த சாதம், அப்ப இந்த சாதத்தை மாத்திரம் பகவானுக்கு வச்சு ஒரு துளசி இலையை போட்டு நைவேத்தியம் பண்ண he will be very happy. எனக்கு தொட்டுக்க ஒண்ணும் இல்ல, சாம்பார் இல்ல, வெறும் உனக்க நான் எப்படி சாப்பிடலாம் கேட்க மாட்டாரு. சோ நம்ம என்னது, இப்ப பாவ மூட்டையெல்லாம் வந்து குறைக்கணும்னா இதெல்லாம் தான் நம்ம பண்ணோம். ஓகே, நீங்கள் அப்ப நம்ம எல்லாம் பாவத்தை பண்றோம், அதுதான் நான் சொல்ல வரேன். சில பேர் சொல்லுவாங்க நான் ஒண்ணுமே பாவம் பண்ணலைன்னா மெயினா சாப்பாட்டுல வந்து கண்ட்ரோல் கிடையாது. அப்ப நம்ம வந்து பகவானுக்கு என்ன ஆஃபர் பண்ணலாம்? பத்திரம் புஷ்பம் பலம் தோயம், ரொம்ப சிம்பிள் ஃபுட் தான் கேட்கறேன். அப்போ வந்து இது மிருகத்தை அடிச்சு, அதோட மிருகத்தோட கரு என்னது முட்டை, அதையும் அடிச்சு அதை தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னா ரொம்ப பெரிய பாவம் இல்ல. அப்ப அப்படி பார்த்தா இது தாவரங்களை வந்து கட் பண்ணி தானே எடுக்கிறோம். ஒரு கேபேஜா இருக்கட்டும், வெண்டைக்காயா இருக்கட்டும், ஒரு அந்த இதுல என்னது அந்த செடியில இருந்து என்னது மரத்துல இருந்து எடுத்துதான், அதுவும் ஒரு பாவ செயல் தான். ஆனா என்ன, இந்த செடி வளர்ந்துட்டே இருக்கும்,
அது வந்து அதோட ஒரு அங்கம் போயிடுத்து அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இதே ஒரு ஆட்டை வெட்டினோம், மாட்டை வெட்டினோம், இல்ல கோழி ஒரு கரு, அந்த எக்குனாலே என்னது ஒரு கரு, அது அப்படியே எடுத்து நம்ம சாப்பிட்டுட்டோம்னா எப்படி இருக்கும்? அந்த குழந்தை வளர்றதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்டுட்டோம், அந்த ஒரு எண்ணம் வரணும் நமக்கு. ஸோ அதெல்லாம் பெரிய பாவ செயல். அண்ட் வந்து இப்போ தாவரத்தை வந்து நம்ம கட் பண்றோம், எஸ் அதுவும் பாவம். ஆனா என்ன பண்றோம், பகவானுக்கு வந்து அர்ப்பணிச்சுடுறோம். அது வந்து பகவான் கேட்ட இது. அதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன இது தவறுதான், பாவம் படைக்க கண்டிப்பா. ஆனா பகவானுக்கு ஆஃபர் பண்ணணும்னு அதெல்லாம் பவித்திரமாயி அது நமக்கு வந்து என்னது நைவேத்தியத்தை சாப்பிட்டோம்னாக்கா, பிரசாதமா நம்ம சாப்பிட்டோம்னாக்கா அதெல்லாம் பாவம்லாம் அழிந்து விடும். சோ பாவ செயல்களை குறைக்கும் பொருட்டும் அவர்களின் அறிவை பக்தியிலும் விடுதலையிலும், விடுதலைன்னா என்னது, இப்ப எல்லாரும் ஜெயில தான் இருக்கும். இந்த ஜெயில இருந்து எப்ப விடுபடுவோம் தெரியாது. 50 வயசுல விடுபடுவோமா, 60 வயசுலயா, 70 வயசுலயா, சில பேர்லாம் 10 வயசுல விடுதலையாகி போயிடுறான். திரும்பி ஒரு உருவம் எடுத்துட்டு வர, அது வேற விஷயம். திரும்பி இந்த ஜெயிலன்னா திஹார் ஜெயில், அந்த ஜெயில், இந்த ஜெயில் போயிட்டே இருக்கும். ஆனா இதுல இருந்து ஒரேடியா விடுதலை எப்போ பெறுவோம்? இந்த மாதிரி கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணி, இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி. ஏன்னா இஸ்கான்ல ரொம்ப ஈஸியா வந்து வழி நம்ம கேட்கவே இல்லை, குருவை தேடின்னு போவே இல்லை. அவளே வந்து எல்லாம் இப்படி 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 பண்ணுங்க சொல்லி கொடுத்தாச்சு. ஜஸ்ட் ஃபாலோ, ரொம்ப ஈஸியா போயிட்டு. சோ அந்த மாதிரி வளம்பரை செய்யும் பொருட்டும் இந்த உடலை எடுத்துள்ளீர்கள். அவர் வந்து ஒரு உடலை எடுத்து நமக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. யாரு? தேவஹூதி வந்து அவர் பிள்ளைக்கு சொல்ற இது என்னது, ஐயோ மறந்து போயிட்டு, ஐயோ என்னது இது என்னோட வாயில ஐயோ ஐயோலாம் வருது. தேவஹூதி கபிலர் இந்த கர்தம முனிவர்லாம் வாயில வந்துன்றது. இந்த நேம் மாத்திரம் ரொம்ப எனக்கு ஐ எம் நாட் ஏபிள் டு, அது மேபி ஏஜ் ரிலேட்டட் ப்ராப்ளமா என்ன தெரியல. ஓகே, ஹரே கிருஷ்ணா. இந்த பாவம் நிறைந்த மக்கள் உங்கள் உங்கள் வழிகாட்டலை சார்ந்துள்ளதால், பாவம் நம்ம எல்லாம் பாவம் எப்பவுமே பாவம் நிறைந்த மக்கள் அப்படிதான் நினைச்சுக்கணும். நாம தான் உங்கள் வழிகாட்டலை சார்ந்துள்ளதால் உங்கள் சொந்த விருப்பத்தால் நீங்கள் ஒரு கட்டுப்பாட்டின்றி காட்டுப்பன்றி. ஐயோ சாரி, காட்டுப்பன்றி. உங்கள் சொந்த விருப்பத்தால் நீங்கள் ஒரு காட்டுப்பன்றி மற்றும் பிற வடிவங்களுக்கு பிறப்பு எடுக்கிறீர்கள். அப்ப நமக்கு வந்து ஒரு வழி காட்டுறதுக்கு வேண்டிதான் அவர் வந்து என்ன பண்றாரு, ஒரு உருவத்துல வர. நான் வந்து அந்த அப்படி சங்க சக்கரம் கதாதாரியா தான் வந்து நிற்பேன், எல்லாம் சொல்லுவேன், அந்த மாதிரிலாம் கிடையாது. உங்களுக்கு இது மத்ய ரூபமனமா மீனா அவதரிக்கிறேன், இது பன்றி அவதரிக்கிறேன், ஆமையா அவதரிக்கிறேன், பாதி மிருகம் பாதி உடல் இது மனுஷ ரூபத்தோட நான் நரசிம்ம அவதாரம் எடுக்கிறேன். எல்லா உருவம் எடுத்துட்டு என்ன பண்ற, நமக்கு வந்து ஒரு வழிகாட்டுதல், ஒரு கரெக்ஷன் பண்ணிட்டு வரும். இந்த மார்க்கெட்ல எல்லாம் கரெக்ஷன் வருமே, ஸ்டாக் மார்க்கெட்ல வரும். அப்படியே உனக்கு இரண்டே போற ஒரு நாளைக்கு பபுள் எல்லாம் உடஞ்சு ஒரு ஏழே தரமட்டாயிடும். அப்போ ஒரு கரெக்ஷன் வந்ததுன்னு அர்த்தம். அப்படின்னா என்னது, எதெல்லாம் எங்க இருக்கணுமோ அதெல்லாம் அந்த இடத்துல இருந்தா போறோம்னு சொல்லிட்டு ஒரு கரெக்ஷன் வந்தோடனே எல்லாம் சாந்தமாகும். அப்புறம் திரும்பி 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 பபுள் படி ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். யாரு மார்க்கெட்ல பணம் போடுறோம்னோ அவனுக்கு சொல்றேன், அதெல்லாம் கேம்பிளிங். அவர் எது சொல்றேன், அந்த கரெக்ஷன் அந்த வேர்டு வந்தோடனே அது இட் இஸ் ரிலேட்டட் டு மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட். ஓகே, அப்போ ஒரு கட்டுப்பாடின்றி மற்றும் பிற வடிவங்களாக பிறப்படிக்கிறீர்கள். அதுபோல உங்களை சார்ந்தவர்களுக்கு எல்லை கடந்த அறிவை வழங்கும் பொருட்டு நீங்கள் தோன்றியுள்ளீர்கள். அப்போ எந்த உருவத்திலேயாவது வந்து அவர் வந்து நமக்கு வழிகாட்டுதல். யார் நமக்குன்னா பக்தர்கள் இல்ல. நல்ல இதுல வர முதல்ல ஒண்ணும் தெரியாம இருந்தது, ஆனா இப்ப படிப்படியா நம்ம ஏறின்னு வரோம். அப்ப நமக்கு வழிகாட்டுதல் பண்றதுக்கே அவர் வந்து ஒரு உருவம் எடுத்துட்டு ஒரு யுகத்திலையும் வரார். யாரு அப்ப திரும்பி ஜெயஸ்ரீ மாதா தான். என்னாமதேய ஸ்ரவணானுகீர்த்தனாத் யத் பிரவணாத்ய ஸ்மரணாத பிக்வச்சேத் ஸ்வாதோபி சத்ய சவனாய கல்பதே ருத புனஸ்தே பகவந்து தர்ஷனாத். ஹரே ஒருவர் ஒருமுறை பரமபுருஷ பகவானின் புனித பெயரை கூறினால் அல்லது அவரை பற்றி இசைத்தல், ஏதோ பாடினோம். இன்னைக்கு நம்ம ஆரம்பிச்சிட்டோம் பாடல். நீங்க மாதாஜி மிஸ் பண்ணா, காயத்ரி மாதாஜி நீங்களாம் பஜனை, நல்ல பஜனை எல்லாம் பண்ணோம் இன்னைக்கு. இசைத்தல், அவரது திருவிளையாடல்கள் பற்றி கேட்டல், காதால கேட்கறது என்ன, வாயால் பாடுறது என்ன, பகவானை நினைக்கிறது என்ன, இந்த மாதிரி பண்ணால் என்னது, அவருக்கு வணக்கங்களை அர்ப்பணித்தல் அல்லது அவரை நினைவு கூர்ந்தாலும் கூட அவர் ஐயோ என்ன பண்ண நாய்க்கறி எல்லாம் வரதையும் பார்த்தேன். நாய்க்கறி உண்ணும் குடும்பத்தில் பிறந்தவராயினும் ரொம்பவே வந்து மிருகத்தனமா வந்து இருப்பாங்க. ஒண்ணும் தெரியாது, படிப்பறிவு இல்லாதவங்கதான் மெயினா. ஒண்ணும் தெரியாது, எப்படி இருக்கணும் தெரியாது. இவர் என்னது நம்ம வால்மீகியோட எல்லாம் ஸ்டோரி அப்படிதான். அவருக்கெல்லாம் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. நான் அப்படிதான், எனக்கு என்னோட பொறுப்பு இருக்கு, எனக்கு வீட்டுல வந்து அம்மா அப்பா இருக்கா, குழந்தை இருக்கா, வைஃப் இருக்கா, அவளுக்கெல்லாம் நான் எப்படி பொங்கி போடுறது, மீன்ஸ் எப்படி நான் ப்ரொவைட் பண்றது, ஐ ஹேவ் மை ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்ப நான் அந்த வழி போக்குறதெல்லாம் நான் வந்து இப்படி துன்புறுத்தி அவள்கிட்ட இருந்து எல்லாம் வாங்கிதான் நான் வந்து பண்ண முடியும். அப்புறம் நாரதர் தான் வந்து இல்லப்பா நீ பண்றதெல்லாம் தப்புப்பா, நீ இதெல்லாம் பண்ணாதே, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஸ்டோரி தான்,
ரிலேட்டடா இருக்கேன்னு சொல்லிட்டு நாய்க்கரியத்தின் உண்ணும் குடும்பத்தில் வந்தோன்னு சொல்றேன் நான். அப்புறம் வந்து இல்ல இதெல்லாம் பாவமாவது புண்ணியமாவது எனக்கு வந்து எனக்கு குடும்பம் இருக்கு, அந்த பாரத்தை வந்து எனக்கு குறைக்கணும் அப்படின்னு. இல்லை நீ ஒரு காரியம் பண்ண, வீட்டுல போய் கேளு, நீ இதெல்லாம் நீ கொண்டு போற எல்லாம் சாப்பிடுறாங்க இல்லையா பங்கு போட்டு, அது போல நீ பாவம் பண்ற, அதையும் வந்து பங்கு போட்டுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேளுனா, சரி நான் கேட்டுட்டு வரேன், நீங்க எங்கேயும் போகாதீங்கன்னு சொல்லிட்டு மரத்துல கட்டியெல்லாம் போட்டுடுறேன். அதுதான் எங்கிட்டதான் ஒண்ணுமே இல்லை, நீ கட்டி போட என்ன வேணா பண்ணு நீ சொல்லிட்டு போற. வீட்டுல போய் கேட்கற, குழந்தைகிட்ட கேட்கறேன், சாரி நீங்க என்ன கொண்டு வந்தீங்களோ அதை வேணா நாங்க யூஸ் பண்ணுவோம், அதை ஷேர் பண்ணுவோமே தவிர உங்க பாவம் எல்லாம் உங்க கணக்கு, அது பாவம் புண்ணியம்லாம் உங்க கணக்கு, நீங்க புண்ணியமா சம்பாதித்தீங்க பாவமா சம்பாதிச்சுங்கோ அது வந்து உங்க கணக்கு அப்படின்னு. அம்மா அப்பாட்ட கேட்கிறேன், அவளும் அதே பதில் மனைவியும் சொல்றாங்க. அப்பதான் இவருக்கு ரியலைஸ் ஆகுதுன்னா இவ்வளவு நாளா வந்து இவ்வளவு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன், அதெல்லாம் அவன் வந்து ஷேர் பண்ணிக்கிறான், ஆனா என்னோட பாவம் இவ்வளவு பண்ற அதெல்லாம் என் தலையில தானே வருது, ஐயோ இப்ப நான் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு திரும்பி போயிட்டு நாரதர்கிட்ட சொல்றேன், ஆமாமா நீங்க சொல்றது கரெக்ட் தான், இந்த பாவம் எல்லாம் யாருமே பங்கு போட்டுக்கிறது ரெடியா இல்ல, நான் என்ன பண்றதுன்னு. ஒண்ணும் இல்ல, நீ வந்து பகவானோட நாம இடைய போறோம் அப்படின்னு. சரி என்ன பண்ணிட்டோம், ராமரோட பேரை சொல்லு, ராமா சொல்லுன்னு சொல்லி சொல்லி பாக்குற வரமாட்டேங்கிறது வாயில. அதெல்லாம் பாக்குறது நம்ம இவ்வளவோ பரவாயில்ல இல்லையா, நமக்கு எவ்வளவு எல்லாம் வருது. ஆனா டிஃபரன்ஸ் என்னன்னா அவர் ராமா சொல்லி சொல்லுன்னா வரமாட்டேங்கிறது. சரி உல்டாவை போட்டு மரா சொல்லு அப்படின்னு. அப்ப மரா, இங்க ஒரு மரம் இருக்குது, அது என்னது மரம், சரி மரம்னு தெரியறது வாயில வருது இல்லையா, அப்ப சொல்லு மரா சொல்லுன்னு. மரா சொல்லிட்டே இரு அப்படின்னு. மரா 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 மராமா வந்துடுது. அப்ப வந்தோடனே என்ன ஒரு இது வந்து கொடுத்து சொல்ற இதுதான் டைம் தான், அப்படியே உட்காந்துட்டார் ராமா 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 சொல்லி. அது சொல்லி ஏந்துக்கவே மாட்டேங்கிற, அது என்ன பல வருஷத்துல அந்த மாதிரி சொல்லி சொல்லி இந்த எறும்பு புத்தெல்லாம் ஒரு மேல ஃபார்ம் ஆயிடுது, எறும்பெல்லாம் கடிக்கிறது அப்படி ஒரு எறும்போட என்னது புத்துன்னா என்ன சொல்லுவா வீடு, அதெல்லாம் ஃபார்ம் ஆயிடுது. அதெல்லாம் ஒண்ணுமே கண்டுக்காம அவர் பாட்டுக்கு ராமா 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 சொல்லிட்டு, அவருக்கு வால்மீகின்னு பேர் என்ன வந்ததுனாக்கா, வால்மீகா அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்னா எறும்பு புத்துன்னு அர்த்தம், எறும்போடைய வீடு அந்த சான்ஸ்கிரிட்ல. அப்படிதான் அவருக்கு வந்து வால்மீகின்னு பேரு. ஆனா என்ன இதுல இருந்தார் ஒன்னும் தெரியாது அவருக்கு. என்னது இது போட்டிருக்கேன், என்னது நாய்க்கறி உண்ணும் குடும்பத்தில் பிறந்த அந்த மாதிரி இருந்தா கூட வந்து பகவான் வந்து என்னது அப்போ உன் வாயில ஒரு கிருஷ்ணாவோட பேர் வருதா, இல்ல ஏதோ காதால கேட்கறியா, உனக்கு ஒரு டெலிவர் என்னது இங்கேருந்து ஒரு ஃப்ரீடம் கொடுப்பேன், டெஃபினெட்லி யூ வில் ஆல்சோ பி ரிலீவ்டு ஃப்ரம் திஸ் இக்கட்டான என்னது பிறப்பு இறப்புங்கிற சுழற்சியிலேருந்து உனக்கு வந்து விடுதலை கிடைக்கும். சோ அவர் நாய்கறி உண்ணும் குடும்பத்தில் பிறந்தவராயினும் உடனே வேத கேள்விகளை நிகழ்த்துவதற்கு தகுதியானவர் ஆகிறார் என்றால் என்னது வேள்விதான் பண்ணோம், அதுல நம்ம நாக்கால நம்ம இது சொல்றதே ஆஸ் குட் அஸ் டூயிங் வேள்விதான். வேள்வினா என்னது அந்த யாகம் யஜ்யம் பண்றதுலாம், அதெல்லாம் ரொம்ப டூ மச் ஆஃப் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் அஸ். நம்மளாம் இப்ப கலியுகத்தில் இருக்கிறதுனால ஒரு ஹரே கிருஷ்ண நாம ஜபம் பண்ணாலே போதும். அந்த மாதிரி பண்ணினா தகுதியானவர் ஆகிறார் என்றால் பரமபுருஷனை நேருக்கு நேர் பார்க்கும் மனிதர்களின் ஆன்மீக முன்னேற்றம் பற்றி சொல்ல ஏதுமில்லை. அந்த மாதிரி உள்ள வாழ்க்கையெல்லாம் முக்தி கிடைக்கிறதுனா, நீ உன் வயத்துல பிறந்திருக்க, நீ முன்னாடி ஒரு குழந்தையா இருந்து என் பிள்ளையா இருந்து, அப்ப நான் வந்து உன் நேருக்கு நேரம் உன்னை வந்து பாக்குறேன், அப்ப எனக்கு வந்து எவ்வளவு என்னோட முன்னேற்றம் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு அதை ஐ கே நாட் இமேஜின், அவளை வந்து நான் ரொம்ப பாக்கியசாலி அப்படின்னு நினைச்சு பாக்குறேன். எஸ், யார் படிக்கணும், விஜயலட்சுமி மாதாஜி இல்லையா? हरे कृष्ण माताजी। முடிச்சுடலாம். अहो भगस्वभजोतो गरीयान् यश्चिह्वाग्रे वर्तते नामधुप्यं ते पुस्तपस्ते जुहुवु सश्नुरार्य ब्रह्माणुकर्नाम कृणन्ति ये ते। हरे कृष्ण माताजी। ஓ அவர்கள் எத்துணை புகழ் பெற்றவர்கள், அவர்களின் நாக்குகள் உங்களின் புனித பெயரை உச்சரிக்கின்றன. யாரு யாகம் யஜ்யம் எல்லாம் பண்றா, அவள் எல்லாம் என்ன புண்ணியம் பண்ணிருக்கா, அவ வாயில ஈஸியா அந்த நாமங்கள் எல்லாம் வருதே, உங்க நாமம் வருதே. நாய் உண்பவர்களின் குடும்பங்களில் பிறந்திருந்தாலும் ரொம்ப கீழ்ஜாதி, இன்னும் பகவானோட பேரு கேட்டதில்லை, ஒண்ணும் தெரியாது. காலையில இருந்துட்டா சாப்பிடணும், ராத்திரியானா சாப்பிடணும் 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 சாப்பிடணும், குடும்பத்தை வளர்த்தணும், தற்காப்பு பண்ணணும், அப்படியே தான் அவளோட லைஃபே அப்படியே போயிடுது, அனிமல் லைஃப் தான். அந்த மாதிரி வந்து குடும்பங்களில் பிறந்திருந்தாலும் அந்த மனிதர்கள் வழிபடத்தக்கவர்கள், உங்கள் மேலாட்சியின் புனித பெயரை உச்சரிப்பவர்கள், எல்லா விதமான துறவுகள் அக்னியாகங்கள் ஆகியவற்றை நிறைவேற்றி இருக்க வேண்டும். அப்படி எல்லாமே எல்லாருமே இதெல்லாம் பண்ணலாம், இந்த மாதிரி உள்ளதான் பண்ணணும் அந்த மாதிரிலாம் கிடையாது, எல்லாருமே பண்ணலாம். துறவு யார் வேணா எடுத்துக்கலாம். அப்புறம் நிறைய இருக்கு. சி when you keep reading, அப்புறம் அதுக்கு உண்டு ஒரு சன்னியாச ஆசிரமம் யாரு போக முடியும், யாரால போக முடியாது, எல்லாருக்கும் அந்த டீட்டெயில் நம்ம போக வேண்டாம். பட் எல்லாருமே ஒரு பொதுவா பார்த்தோன்னா பகவான் தியானம் பண்றதுக்கு இந்த இவாதான் பண்ண முடியும், பணக்காரதான் பண்ண முடியும், இல்ல இந்த ஜாதியில நீ இந்த ஜாதி இருக்கியா அப்பதான் பண்ண முடியும், இந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம கோயிலே பார்க்கலாம் இல்லையா, சில பேருக்குலாம் அது சில கோயில்ல அந்த ஸ்பெஷல் உடுப்பில எல்லாம் வந்து என்ட்ரி பண்ண முடியலைன்னு சொல்லிட்டு அந்த என்ன பேர் அவரோட அவரை வந்து இப்படி சரி அவர் சொல்லிட்டாரு, எனக்கு வந்து என்னோட அந்த ஜாதியில பிறந்திருக்கேன், அவங்க கோயிலுக்குள்ள இடம் இல்லையா, நோ ப்ராப்ளம் சொல்லிட்டு அவர் வெளியில உட்காந்து பஜனை பண்றார். பகவான் திரும்பின்னு விட்டார்,
பக்தர்கள்ல இங்க நிக்கிற அவர் திரும்பிட்டு நான் உனக்கு தான் காட்சி தரேன், இல்ல நீ அங்க அவர் தான் ட்ரூ பக்தர். அதனால இன்னைக்கு வந்து உடுப்பி இதுல போச்சுன்னா நார்மல் இடத்துல போனா அவருக்கு முதுகுதான் தெரியும், அதுக்கு வந்து வேற பக்கமா போனாதான் தெரியும். சோ அந்த மாதிரி பகவான் எப்படின்னா பக்தர், அது எந்த ஜாதியில பிறந்திருக்கார், பக்தியோட எப்படி இருக்கான், அதை அவளுக்கு தான் வந்து காட்சி தருவர், அவள் தான் அனுகிரகம் பண்ணவர். சோ உச்சரிப்பவர் எல்லாவித துறவுகள் அக்னி யாகங்கள் ஆகியவற்றை நிறைவேற்றி இருக்க வேண்டும். ஆசிரியர்களின் எல்லா நல்ல முறைகளையும் அடைந்திருக்க வேண்டும். உங்கள் மேலாட்சியின் புனித பெயரை உச்சரிப்பதற்கு அவர்கள் யாத்திரை செய்யும் புனித இடங்களில் குளித்திருக்க வேண்டும். இதெல்லாம் பண்றாங்கன்னா அப்ப நமக்கு இதெல்லாம் பொருந்தும். ஏதோ ஒரு காலத்துல ஏதோ ஒரு ஜென்மத்துல இதெல்லாம் பண்ணிருப்போம், ஏதோ ஹியூமன் ஃபார்ம் எடுத்திருப்போம், இதெல்லாம் பண்ணிருப்போம். அதனால இன்னைக்கும் இந்த ஒரு யங் ஏஜோ வாட் எவர் ஏஜ், வி ஆர் நாட் டெஃபினெட்லி நாட் ஒரு 90, 100 எல்லாம் கிடையாது. நம்ம ஏதோ அட்லீஸ்ட் இப்போது நமக்கு பகவான் நாமம்லாம் சொல்றதுக்கு ஒரு அனுகிரகம் கொடுத்திருக்காளேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம பண்ணிருக்கோமா, எங்கேயோ எல்லாம் போயிருக்கோம். என்னதான் நல்ல முறைகளை அடைந்திருக்க வேண்டும். உங்கள் மேலாட்சியின் புனித பெயரை உச்சரிப்பதற்கு அவர்கள் யாத்திரை செய்யும் புனித இடங்களில் குளித்திருக்க வேண்டும், வேதங்களை படித்திருக்க வேண்டும், தேவையான எல்லாவற்றையும் நிறைவேற்றி இருக்க வேண்டும். இதெல்லாம் நம்ம பண்றோம். யாரெல்லாம் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஒரு ஆற்றலே வரும். இப்ப நம்ம கிளாஸ்லயே வந்து வாட்ஸ்அப்ல பார்த்தா எவ்வளவு பேர் இருப்பா, L2 பக்தி சதாச்சாரை பார்த்தா நிறைய பேர் இருப்பா. ஆனா எவ்வளவு பேர் வர முடியாது. நாட் தட் தே ஆர் நாட் பக்தாஸ், அவளுக்கும் நம்மளை விட நல்ல பக்தி இருக்கும், நேரம் இல்லை, வேற ஒரு காரணம், குழந்தை இருப்பா, இல்ல இப்ப நீங்க பிரபுஜி சொல்லுவா அவர் வந்து ஆபீஸ் விட்டு வரும்போது கேட்டு இருக்காராம். தட்ஸ் ரியலி நைஸ் ஆஃப் யூ. ஏன்னா எத்தனை பேர் அந்த மாதிரி பண்றா, இல்ல நான் ஆபீஸ் வர எனக்கு இதெல்லாம் அட்டென்ட் பண்ண முடியாது, அது மாதிரி சொல்றவங்க நிறைய பேர் இருக்கா. பட் ஸ்டில் யூ ஆர் பார்ட்டிசிபேட்டிங் தோ யூ ஆர் நாட் ஏபிள் டு, உங்களுக்கு வந்து பேச முடியாம இருந்திருக்காங்க அந்த மாதிரி. இப்ப இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஒரு லீவுனான்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து அட்டென்ட் பண்ண தோணி இருக்கு. ஸோ இதெல்லாம் பிகாஸ் நம்ம முன்னாடி பண்ணி வச்சிருக்கோம், என்னெல்லாம் நல்லது பண்ணிருக்கோமோ அதனாலதான் நம்மளால முடியாது, நிறைவேற்றி இருக்க வேண்டும். எஸ், யார் படிச்சப்போ விஜயலட்சுமி. ஹரி கிருஷ்ணா பிரபு படிங்க. ஹரி கிருஷ்ணா. தம் துவாமகம் பிரம்ம பரம் வாம்சம் பிரத்யக் ஸ்ரோதஷ்யாத்மினி சம்விபாவ்யம் ஸ்வ தேஜசா த்வஸ்தகுண பிரவாகம் வந்தே விஷ்ணும் கபிலம் வேத கற்பம். ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. என் பகவானே, நீங்கள் கபிலர் என்ற பெயரில் இருக்கும் பகவான் விஷ்ணுவே என்றும் நீங்கள் பரமபுருஷ பகவான் மேலான பிரம்மன் என்றும் நான் நம்புகிறேன். தேவகூதி ரொம்ப அம்மாவா தான் இருக்கா, இருந்தாலும் குழந்தைய வந்து அந்த பிள்ளைய வந்து அப்படியே பகவானா எண்ணி என்னெல்லாம் சொல்றானோ அவர் அவன் சொல்லக்கூடாது, அவர் என்னெல்லாம் சொல்றோம் அப்படி வேத வாக்கு எடுத்துட்டு, ஏன்னா அவர் நல்லா தெரிஞ்சுடுது இவர் வந்து பகவான் தான் என்னோட குழந்தைய வந்து அவர் அவதரிச்சிருக்காரு அப்படின்னு. புனிதர்களும் முனிவர்களும் மனம் மற்றும் புலன்களின் தொல்லைகளில் இருந்து விடுபட்டு உங்களை குறித்து தியானிக்கிறார்கள். ஏனெனில் உங்கள் கருணையால் மட்டுமே ஒருவர் ஜடை இயற்கையின் முக்குணங்களின் பிடிகளில் இருந்து விடுபட முடியும். பகவானுடைய இது அதனால முக்குணங்களையும் தாண்டி போனோம், அதை டிரான்சென்ட் பண்ணி நமக்கு போனோம்னா என்னது, பகவானோட பக்தி பண்ணதான் இந்த சத்துவகுணம், ஈவன் சத்துவகுணத்தையும் தாண்டி போனோமா. ஏன்னா சத்துவகுணம் இருந்தாலும் என்னது, மேல் பிறவி, இந்த மேல் உலகத்துல பிறவி கிடைக்கும். நமக்குதான் அது வேண்டாமே, நமக்குதான் அந்த விதம் வேண்டாம், கீழியும் வேண்டாம், நமக்கு நேர ராக்கெட் மாதிரி மேல போனோம், பகவானுடைய இடத்துக்கு போனோம். அப்ப என்னது, அதெல்லாம் தாண்டனம்னா என்னது, பகவானுக்கு கிருபை வேணும். அப்ப அவருடைய கருணையால் மட்டுமே ஒருவர் ஜட இயற்கை 3 குணங்களின் பிடிகளில் இருந்து விடுபட முடியும். அழிவின் போது ஃபுல்லா பிரளயம் வரும்போது என்னது, எல்லா வேதங்களும் உங்களிடம் மட்டும் தக்க வைக்கப்படுகின்றன. அப்ப அவர் தான் வந்து எல்லாத்தையும் எல்லாம் அவர் தானே உள்ள அடக்கிட்டு விடுறாரு. சோ எல்லாம் வந்து திரும்பி நம்ம வந்து அப்ப நமக்கு அழிவு கிடையாது, அப்போ வந்து நமக்கு அழிவு கிடையாது. நம்ம எதோ அந்த உலகத்துக்கு போவோம், பகவானுடைய உலகத்துக்கு, இல்ல இங்கேயே இருந்துட்டோம்னாலும் என்னது திரும்பி உள்ள போயிடுவோம் பகவானுக்கு. திரும்பி அவர் வந்து மூச்சு திரும்பி இப்படி எக்ஸலேட் பண்ணும்போது என்னதுன்னா, திரும்பி we will take another form in some planet, some area, some ஏதோ இடத்துல போயிடுவோம். நாட் நெசசரி அர்த்தத்துல தான் பிறப்போம் அப்படி கிடையாது, எங்க வேணா நமக்கு தேவர்களாவும் பிறக்கலாம், ரொம்ப நல்லது பண்ணிட்டோம், ஆனா மேல போறதுக்கு 100 out of 100 மார்க் வேணும், ஆனா கிடைக்கல, 99.999 வந்திருக்கு, 0.01 இருக்கு, என்ன பண்ணலாம், ஒரு ஆச்சாரியர் நல்ல அதுவும் கொடுத்துருக்கு, இதெல்லாம் பகவத்கீதையில கொடுத்துருக்கு, பெரிய ஸ்ரீமந்த வீட்டுல நீ வந்து பிறப்பாய், அப்படி இல்லாட்டா ரொம்ப ஆஸ்தான ரொம்ப என்ன சொல்லுவா, ஆன்மீகத்துல இருக்கிற திளைத்து போன அந்த மாதிரி இதுல வந்து அதான் சங்கராச்சாரியர்ஸ்லாம் பார்க்கலாங்க, சின்ன வயசுல அந்த ஒரு இது இருக்கும், சின்ன வயசுல அவர் சங்கராச்சாரியர் ஆயிடுறா அப்படின்லாம் நம்ம பார்க்கணும். இப்ப பிரபுபாதா எழுதியிருக்காரு, அவரே எழுதியிருக்காரு அவர் ஒரு இதுல, நான் ஒருவேளை அந்த மாதிரி ரொம்ப நல்ல ஒரு இதெல்லாம் பண்ணி திரும்பி ஒரு பிறவி எடுத்திருக்கேன்னாக்க நான் ரொம்பவே நல்ல காரியம் பண்ணியிருக்கேன், இதான் இந்த ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்து அவர் சின்ன வயசுல இருந்தே அந்த ஆன்மீகத்தை இருந்து கடைசி வரைக்கும் அதையே பண்ணி கடைசியில அவருக்கு மோட்சம் தான் கிடைச்சிருக்கு இல்லையா. அந்த மாதிரி
என்னது உங்களை குறித்து தியானிக்கிறார்கள். ஏனெனில் உங்கள் கருணையால் மட்டுமே ஒருவர் ஜட இயற்கை முக்குணங்களை பிடிகளிலிருந்து விடுபட முடியும். அழிவின் போது எல்லா வேதங்களும் உங்களிடம் மட்டும் தக்க வைக்கப்படுகிறதா இருக்கும். நாட் ஓன்லி வேதங்கள் எல்லாமே வந்து அவருக்குள்ள வருது. நமக்கு வந்து அழிவு கிடையாது. அதான் சொல்லுங்க, திரும்பி ஒரு பிறவி எடுப்போம். நம்ம இங்கேயே இந்த உலகத்துல இருந்தோம்னா வேறொரு பிறவி எடுப்போம், வேறொரு ரூபத்துல பிறப்போம், வேறொரு உலகமோ எங்கேயோ பிறப்போம். ரொம்ப மோசமா இருந்தோம்னாக்க நாகமா கீழே பாதாளத்துல உட்கார்ந்து இருப்போம். இப்ப ஒண்ணுமே நமக்கு வேண்டாம். அடுத்து சரி போய் துருவனின் பிரார்த்தனைகள் நம்ம வந்து நான் பார்த்துட்டே இருந்தேன். எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, 6 மணி அப்படின்னு. இது வந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஸ்கந்தம் 4வது ஸ்கந்தத்துக்கு வந்துடும். என்னது பார்த்தோம்னா அத்தியாயம் 9 கபிலரின் செயல்பாடுகள். ஓகே, இது வந்து நம்ம வந்து அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஸ்டாப் ஷேர் வந்து வாஞ்சா கல்பத்தில் பெஸ்ட் சொல்றேன். எஸ், ஹரே கிருஷ்ணன். வந்த எல்லா வைஷ்ணவர்கள், நீங்கள் எல்லாருமே வைஷ்ணவர்கள், எல்லாரும் கிருஷ்ண பக்தா, எல்லாரும் கிளாஸ்க்கு வந்தவ எல்லாருமே வைஷ்ணவர்கள். ஆளுக்கெல்லாம் நான் வந்து நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வாஞ்சா கல்பத்ருப்யஸ்ச கிருபா சிந்துப்ய ஏவ ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. अनंत कोटि वैष्णव वृंद की जय अनंत कोटि भक्त वृंद की जय जय प्रभुपाद की जय जय हरिदास ठाकुर की जय जय महामंत्र की जय जय महाप्रभु की जय जय और भागवत ग्रंथ की जय जय श्री राधा गोविंद की माता जी और जय जय और प्रेमानंदे हरि हरे हरे हरि हरि बोल। बोल। हरे कृष्णा। ओके।